الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. القارعة. ما القارعة؟ وما أدراك ما القارعة؟ يوم يكون الناس كالفراش المبثوث، وتكون الجبال كالعهن المنفوش. فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية، وأما من خفت موازينه فأمه هاوية، وما أدراك ما هي؟ نار حامية. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: يأتي على الناس زمان لا يبقى من الإسلام إلا اسمه، ولا يبقى من القرآن إلا رسمه، مساجدهم عامرة وهي خراب عن الهدى، وعلماؤهم شر تحت أديم السماء، منهم تخرج الفتن وفيهم تعود. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றும் உயர்ந்த இந்த ஹதீஸுடைய மஜ்லிஸிலே கியாமத்து நாளை பற்றி உள்ள அடையாளங்களை படிக்கக்கூடிய ஒரு சபையிலே அமரக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கியிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நேத்து நாம் கியாமத்துடைய சின்ன அடையாளங்களை படித்தோம், பார்த்தோம். இந்த சின்ன அடையாளங்களில் கடைசி அடையாளமாகிய ஒன்றுதான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு வருவது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாமை பற்றி நாம் ஒவ்வொருவரும் மிக முக்கியமாக படித்து வைத்திருக்க வேண்டும். யார் இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம்?
இந்த மஹ்தி எப்பொழுது வெளிவருவார், எங்கு வெளிவருவார், அவர் வெளியாகி என்ன செய்வார், அனைத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய காலம் முஸ்லீம்கள் அநியாயம் செய்யப்படும் காலமாக இருக்கு. முழு உலகத்திலும் முஸ்லீம்கள் துன்புறுத்தப்படுவார்கள், முஸ்லீம்களுக்கு அநியாயம் நடக்கும், முஸ்லீம்களை பற்றி கவலைப்படக்கூடிய, முஸ்லீம்களை பற்றி பேசக்கூடிய, முஸ்லீம்களை பற்றி அல்லாஹ்விடம் துஆ கேட்கக்கூடிய யாருமே இல்லாத காலம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம் சமூகம் இருக்கிறதே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை தனியொரு சமூகமாக விட்டு செல்லவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை, இந்த சமூகத்துக்குரிய கட்டுப்பாடை பற்றி சொன்னார்கள். கமதலில் ஜஸத், ஒரு உடம்பை போன்றவர்கள் முழு உலகத்தில் இருக்கும் முஸ்லிம்கள். ஒரு உடம்பில் தலைவலி வந்தால் காலுக்கும் அது வலிதான், காய்ச்சல் வந்தால் முழு உடம்புக்கும் அது வலிதான். உடம்பில் நகைச்சுத்து வருகிறது, அந்த நகைச்சுத்து நகத்துக்கு மாத்திரமல்ல வலி, முழு உடம்புக்கும் வலிதான். முழு உலகத்திலும் முஸ்லீம்களுக்கு எங்கு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் முழு முஸ்லீம்களுக்கும் தான். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய இந்த உம்மத் அவ்வாறுதான் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஸ்லிம் சமூகத்தை தனியான ஒரு சமூகமாக நபி அவர்கள் விட்டு செல்லவில்லை. இந்த சமூகத்தின் பொறுப்புதாரிகளை, இந்த சமூகத்தின் தலைவர்களை, சமூகத்தை கண்காணிக்கும்படி சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வஃபாத் வரை இந்த சமூகத்தை பாதுகாத்தார்கள். இந்த சமூகத்துக்கு எந்த விதமான துன்பமும் கஷ்டமும் வரக்கூடாதென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடுபட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்துக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சமூகத்துக்காக பாடுபட்டார்கள். 2.5 வருடம் இந்த சமூகத்தில் என்ன நடந்தாலும் முஸ்லீம்களுக்காக வாழ்ந்த கலீஃபா தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. 2.5 வருடத்தோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தானார்கள். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சமூகத்தை பொறுப்பெடுத்தார்கள். 10 ஆண்டுகள் ஹிஜ்ரி 12 ஹிஜ்ரி 24 வரைக்கும், ஹிஜ்ரி 22 வரைக்கும் இந்த சமூகத்துக்காக, இந்த சமூகத்துடைய கஷ்ட நஷ்டங்களை தோளில் சுமந்து கொண்டு இந்த சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்று பாடுபட்டவர்தான் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹுடைய வஃபாத்துக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 12 வருடங்கள் இந்த சமூகத்துக்காக பாடுபட்டார்கள், இந்த சமூகத்துக்காக உழைத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஹிஜ்ரி 35 உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தானார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த சமூகத்துக்காக பாடுபட்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு யஸீத் பின் முஆவியா,
அதற்கு பிறகு மர்வான், அதற்கு பிறகு அப்துல் மலிக், அதற்கு பிறகு வலீத், அதற்கு பிறகு ஹிஷாம், அதற்கு பிறகு உமர் பின் அப்துல் அசீஸ். இவ்வாறாக சகோதரர்களே சஃபா, அபு ஜாஃபர் மன்சூர், கலீஃபா ஹாரூன் ரஷீத், மஅமூன், அமீன், இவ்வாறு ஒவ்வொரு காலத்திலும் இந்த சமூகத்தை பாதுகாத்து வந்தார்கள் கலீஃபாக்கள். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹுடைய காலம், சில முஸ்லிம் சகோதரர்கள் ஒரு காஃபிர் நாட்டுக்கு செல்கிறார்கள். அந்த காஃபிர் நாட்டிலே ஒரு மனிதர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார். 2 பார்வையும் அவருக்கு கிடையாது. சென்ற முஸ்லிம் சகோதரர்கள் அவருக்கு சலாம் சொன்னார்கள். 2 கண் பார்வையும் தெரியாத மனிதர் சலாத்துக்கு பதில் சொல்லவில்லை. அந்த முஸ்லிம்கள் கேட்டார்கள், ஏன் சலாத்துக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறீர்கள்? நாங்களும் முஸ்லிம்கள். அந்த மனிதர் சொன்னார், நான் முஸ்லிம் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எனது 2 கண்களிலும் இரும்பை காய்ச்சி குத்தப்பட்டது. அதனால் தான் நான் சலாத்துக்கு பதில் சொல்லவில்லை. இந்த செய்தியை உடனே உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு எழுதினார்கள். இப்படி ஒரு முஸ்லிம் 2 கண் பார்வைகள் இழந்து இப்படி இருக்கிறார். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா எப்படி கவலையுள்ள தலைவர் என்றால், உடனே அந்த நாட்டு மன்னருக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். எனது ஒரு முஸ்லிம் 2 கண் பார்வைகளை இழந்து உனது நாட்டில் இருக்கிறார். உடனே அந்த முஸ்லிமை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும், இல்லாவிட்டால் உனது நாட்டுடன் போர் செய்வதற்கு நமது படை தயாராக இருக்கிறது. எனது படையின் ஆரம்பம் உனது நாட்டில் இருக்கும், அதனுடைய கடைசி எனது நாட்டில் இருக்கும். எத்தனை முஸ்லிமுக்காக? ஒரு முஸ்லிமுக்காக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுக்காக இப்படியெல்லாம் தலைவர்கள் வாழ்ந்தார்கள். முஸ்லிம்களை பற்றி கவலைப்படக்கூடிய தலைவர்கள், முஸ்லிம்களை பற்றி சிந்திக்கக்கூடிய தலைவர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று மாத்திரமல்ல, 1920க்கு பிறகு எந்த தலைவரும் கிடையாது. முழு உலக முஸ்லிம்களை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு தலைவர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி காலத்தில் ஒரு மனிதர் வருவார், அவருடைய பெயர் எனது பெயராக இருக்கும். அப்படி என்றால் முஹம்மத். அவருடைய வாப்பாவுடைய பெயரும் எனது வாப்பாவுடைய பெயரும் ஒன்றாக இருக்கு, அப்துல்லா. எனது பரம்பரையில் தான் வருவார் அவர். அவருடைய பெயர்தான் மஹ்தி. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்கிறோமே, மஹ்தி என்று, அந்த மஹ்தி தான் அவர். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் எங்கிருந்து வெளியாகுவார்? கிழக்கு பக்கத்திலிருந்து தான் வெளியாகுவார். கிழக்கு பக்கத்திலிருந்து தான் மஹ்தி வெளியாகுவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவர்தான் மஹ்தி என்று எப்பொழுது தெரியும்? இவர்தான் மஹ்தி என்று காபத்துல்லாஹுடைய ருக்னுல் யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் இடையில் தான் தெரியும். இப்பொழுதெல்லாம் தெரியாது. காபத்துல்லாஹுடைய 4 மூலைகள் இருக்கிறது. 4 மூலைகளில் ஒரு மூலைதான் ருக்னுல் யமானி, அடுத்த மூலைதான் ஹஜ்ருல் அஸ்வத். இந்த 2 தூண்களுக்கு இடையில் தான்
நாம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா என்ற துஆவை ஓதுவோம். இந்த இடத்தில்தான் மஹ்தி என்பவர் யார் என்று தெரியும். அல்லாஹ் அவரை மறைத்து வைத்திருக்கிறார். ஆனால் இன்று உலகத்தில் ஷியாக்கள் இருக்கிறார்கள். ஷியாக்கள் என்பவர்கள் நமது பிரதேசத்திலும் சிலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஃப்ரீயா ஈரானுக்கு போறதுக்கு டிக்கெட்டை கொடுத்தா ஷியாவா மாறுவாங்க. ஃப்ரீயா டிக்கெட்டை கொடுத்தால் சகோதரர்களே, ஷியாக்கள் சொல்கிறார்கள் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுதே வந்து விட்டார். இல்லை, பொய். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுதே வந்து இப்பொழுது அவர் மறைந்திருக்கிறாராம் ஒரு இடத்தில். இல்லை, பொய். அது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வந்தால் அடுத்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர வேண்டும் உலகத்துக்கு. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்பவர் கடைசி காலத்தில் உருவாகுவார், வெளியாகுவார். சகோதரர்களே, இப்படியெல்லாம் சொன்ன ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்தியை பற்றி சொன்னார்கள், நீதமான ஆட்சி செய்வார் மஹ்தி. முஸ்லிம்களுக்கு யாருமே இல்லாத காலம், எத்தனை வருஷம் ஆட்சி செய்வார் அதையும் சொன்னார்கள். 7 வருஷம். அவர் ஆட்சி செய்யக்கூடிய காலம் 7 வருடம் தான். 7 வருடம் மஹ்தி ஆட்சி செய்வார். சகோதரர்களே, கடைசி காலத்தில் கஅபாவில் பாரி ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையுடைய நேரம் கிழக்கு பக்கத்திலிருந்து, கிழக்கு திசை என்றா காபத்துல்லாஹுடைய கிழக்கு திசை, காபத்துல்லாஹுடைய கிழக்கு திசையிலிருந்து கருப்பு கொடிகளோடு சிலர்கள் வருவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன அடையாளத்தை பார். கருப்பு கொடிகளோடு சிலர்கள் வருவார்கள். அதற்குள் மஹ்தி இருப்பார். அல்லாஹ் அந்த மஹ்தியை வைத்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க யாராவது மஹ்தி வந்துட்டார் என்று கேள்விப்பட்டுட்டீங்க, சம்மாந்துறையில இருந்து மஹ்தி வந்துட்டாராம் மக்கால. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பனி கட்டிதான் இருந்தாலும் அதற்கு மேல தவண்டாவது போய் அவரை கையில பைய செஞ்சிருங்க. அவர்தான் உங்களுடைய தலைவர், அவர்தான் உங்களுடைய தலைவர். பனிக்கட்டி சொன்னார்கள், ஃபைதா ரஐதுமு ஃபபாயிஊஹு வலவ் ஹபுவன் அலல் ஸல்ஜ். பனிக்கட்டிலேயாவது தவண்டு போய் மஹ்தியுடைய கையில் பைய செய்யுங்கள். உண்மையான தலைவர் அவர்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று முழு உலகமும் எதிர்பார்த்திருக்கிறது. ஆப்கானிஸ்தானுடைய பிரச்சனை நடந்துச்சு, எத்தனையோ முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க. ஈராக்குடைய பிரச்சனை, எத்தனையோ முஸ்லிம்கள். சகோதரர்களே, இன்று சிரியாவில் அல்லாஹ் அந்த முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 149 பேர் வீதம் கொலை செய்யப்படுறாங்க முஸ்லிம் சிரியாவில். ஏன், என்ன நடக்கிறது சிரியாவில்? சகோதரர்களே, ஒன்றாக இருந்த முஸ்லிம்கள் நாம், நமக்குள் யூதர்கள் பிரித்தார்கள் நம்மை. நாம் ஒன்றாக மாறினால், இந்த நாட்டுடைய ஒரு அமைச்சர் சொன்னதை போல உலகத்தில் 30 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். 30 கோடிக்கு அப்பால் முஸ்லிம்கள். இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற முஸ்லிம்களுடைய சில விடயங்களை தடை செய்தா அது நின்றுமா என்று ஒரு பௌத்த அமைச்சரே கேட்டிருக்கிறார். முஸ்லிம்கள் இவ்வளவு வளர்ந்து விட்டார்கள் உலகத்தில், அல்லாஹ் வளர்த்து விட்டார். 2000 ஆண்டுக்கும் 2012 ஆண்டுக்கும் இடையில் முஸ்லிம்களுடைய தொகை அமெரிக்காவில் 52% கூடிவிட்டது யூதர்களை விட. ஏன் சகோதரர்களே, எப்படி கூடுது?
எப்படி கூடுது? தண்ணி ஒரு இடத்துல கூடுதாம், சம்மாந்தரோல வயலெல்லாம் செய்படுதாம் என்றா யார் மலக்குகளை வந்து செய்யறது? செய்யறவங்க இருக்கணும். சகோதரர்களே, உழைப்பு நடக்குது முழு உலகத்திலே, முழு உலகத்திலே உழைப்பு. இன்று ஸ்ரீலங்காவில் மாத்திரம் மக்கள் நடந்து உழைப்பு செய்யறாங்க, இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்காக. நடந்து நடந்து முழு உலகத்திலே, முழு உலகமுமே இப்பொழுது சாட்சியாக இருக்குது. இது என்ன மாற்றம்? இது எப்படி மாறுது உலகம்? சகோதரர்களே, முஸ்லீம்களுடைய இந்த உழைப்பு இருக்கிறதே, இந்த உயர்தரமான அல்லாஹுவின் பக்கம் அழைக்கக்கூடிய உழைப்பு முழு உலகத்திலும் பறந்திருக்கிறது. முழு உலகமும் இப்பொழுது தடமாறுகிறது. என்ன நடந்துட்டு உலகத்துக்கு? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கடைசி காலமாகும் பொழுது அல்லாஹ் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புவான். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹுவில் வெளியாகுவார்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்ததோடு முதல் அடையாளம் பூமியுடைய பரக்கத்தெல்லாம் வெளியாகும். தலைவர்கள் சரியாக இருந்தா பூமியுடைய பரக்கத்தெல்லாம் வெளியாகும். இரண்டாவது அடையாளம், கால்நடைகள் எல்லாம் அதிகமாகும். ஆடு மாடெல்லாம் பரக்கத், இதெல்லாம் பரக்கத் செய்யப்படும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி மாத்திரம் ஹதீஸ்களில் கிட்டத்தட்ட 50 ஹதீஸ் வந்திருக்கிறது. 50 ஹதீஸ் மஹ்தியை பற்றி. எனவே சுருக்கமாக இன்று நாம் சொல்கிறோம், கியாமத்துடைய சின்ன அடையாளங்களில் கடைசி அடையாளம், சின்ன அடையாளங்களில் கடைசி அடையாளம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் உதாரணமாக வைங்க, இன்றைக்கு அசருக்கு பிறகு மஹ்தி வெளியே வந்துட்டார் என்று வைங்க. இன்றைக்கு ராவைக்கு, இந்த ஒரு ராவையில முழு உலகத்துடைய ஆட்சியும் சரியாய். ஒரு ராவை அல்லாஹ் வெளியாக்க போறார், நிச்சயம் வெளியாக போறாங்க. முஸ்லீம்களுக்கு விடிவு அப்பதான் இருக்கு. எனவே சகோதரர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரே ராவையில முழு உம்மத்தையும் சரியாக்குவார் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அதிகமான ஹதீஸ்களில் தெளிவுபடுத்தினார்கள். இந்த மஹ்தி என்பவர் யார், மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் எவ்வாறு இருக்கும் என்றெல்லாம் சொன்னார்கள். சகோதரர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இன்னும் உலகத்திற்கு வரவில்லை. யாராவது சொன்னால் மஹ்தி வெளிவந்து விட்டார் என்று சொன்னால் அவரிடம் கேளுங்கள், மஹ்தி எங்கிருக்கிறார்? மஹ்தி வெளியே வந்துட்டார் என்றா மஹ்தி எங்கிருக்கிறார்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், எங்களை விட இஸ்லாம் தெரியும் யூதர்களுக்கு. எங்களை விட இஸ்லாம் தெரியும் யூதர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு. கிறிஸ்தவர்கள் என்ற அந்நிய மதத்தினர்களுக்கு. ஒரு நாள் மெட்ராஸில் வைத்து ஒரு மனிதர் தலப்பா கட்டி வந்தார். நான் நினைச்சேன் ஒரு ஆலிம் ஒன்று வாரார் அப்படின்னு நினைச்சு நான் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னேன். அவர் உடனே சொன்னார், லகும் தீனுக்கும் வலிய தீன். நான் எதிர்பார்த்தேன் வலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்லுவார் என்று. அவர் சொன்னார், லகும் தீனுக்கும் வலிய தீன். எங்கட வயசாளிகள்கிட்ட கேளுங்க, லகும் தீனுக்கும் வலிய தீன் கருத்து என்ன தெரியாது. எங்கட உங்களுக்கு கிட்டத்துல வந்ததான் பார்த்தன் சீக்கியர். அவர் லகும் தீனுக்கும் வலிய தீன் என்றா என்ன? ஒண்ட மார்க்கம் உன்னோட, எண்ட மார்க்கம் என்னோட, எனக்கே நீ சலாம் சொல்ற? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முழு கிறிஸ்தவர்கள் யூதர்கள் எல்லோருக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். குர்ஆன படிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். நாங்க படிக்கல, நாங்க படிக்கல சகோதரர்களே. குர்ஆன ஹதீஸ படிக்கல நாங்க.
இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகையை பத்தி யூதர்களுக்கு தெரியும், கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும். மஹ்தி என்ற ஒரு ஆள் வரப்போறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனாலதான் முஸ்லீம்களுக்குள்ளே சில குரூப்புகளை உருவாக்கி மஹ்தி என்கிறது போய், மஹ்தி வந்துட்டார் என்றெல்லாம் உருவாக்குறது சியோனிச அமைப்புகளுடைய சில விளையாட்டு என்பதாக உலமாக்கள் எழுதியிருக்கிறார். சகோதரர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்ததோடு கியாமத்துடைய சின்ன அடையாளங்கள் முடிஞ்சு. மொத்தம் 131 சின்ன அடையாளங்கள், சிலதை மட்டும்தான் விளங்கப்படுத்தினோம். இன்றைக்கு பெரிய அடையாளத்துக்கு போவோம் சகோதரர்களே. மிக முக்கியமாக கியாமத்துடைய 10 பெரிய அடையாளங்கள் இருக்கிறது. கியாமத் நிகழ்வதற்கு முன்னால் இந்த 10 பெரிய அடையாளங்களும் நடக்கும். இதில் முதலாவது அடையாளம் சகோதரர்களே, சில உலமாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருப்போம் நிம்மதியாக. காலை நேரத்தில் கிழக்கில உதிச்ச சூரியன் மேற்கில உதிச்சு திடீரென்று என்ன செஞ்சிரும்? கிழக்கில உதிச்ச சூரியன் எங்க உதிச்சிரும்? மேற்கில உதிச்சிரும். முதலாவது அடையாளம். திடீரென்று கிழக்கில் உதித்த சூரியன் மேற்கில் உதித்தால் என்ன நடக்கும் சகோதரர்களே? முதலாவது, தௌபாவுடைய வாசல்கள் எல்லாம் மூடப்பட்டு, அதற்கு பிறகு யாருடைய தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். இப்ப எங்கட சிலவங்க எதிர்பார்த்திருக்கிறது நோன்பு 27 தௌபா செய்ய. நோன்பு 28 அண்டைக்கு சூரியன் உதிச்சா பரவாயில்லை. தௌபா செஞ்சு பள்ளிகளுக்கு இருந்தெல்லாம் அழுது, முன் செய்த பாவம் பின் செய்த பாவம் எல்லா தௌபாவையும் செஞ்சிட்டு நோன்பு 28 அண்டு காலையில சூரியன் மேற்கில உதிச்சா நாங்கெல்லாம் தப்பிடுவோம். உண்மையா தௌபா செஞ்சிட்டோம். அது இல்லாம இன்றைக்கு நாளைக்கு உதிச்சா என்ன நடக்கும்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதைத்தான் நாங்க பயப்படணும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய நபி, ஒவ்வொரு நாளும் 70 தடவை தௌபா செய்வாங்க. ஒவ்வொரு நாளும் தெரியாது இன்றைக்கா நாளைக்கா உதிக்க போகுது. அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறார். உலக விஞ்ஞானிகள்கிட்ட போய் கேளுங்க, சூரியன் மேற்கிலம் உதிக்குமான்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் எங்க குர்ஆன்ல இஸ்லாத்துல இருக்குது. ஒரு பௌத்தர்கிட்ட போய் கேளுங்க, ஒரு ஹிந்து கிட்ட சொல்லி பாருங்க, இத சூரியன் கிழக்கில உதிக்கிற சூரியன் ஒரு நாளைக்கு மேற்கில உதிக்கும் என்று சொல்லுது ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ். ஆச்சரியப்படுவார். இப்படி எல்லாம் இருக்குதா அவங்களோட வேதத்துல? சகோதரர்களே, 2 வாசல் இருக்கு தௌபாவுக்கு. 2 வாசல். முதல் வாசல் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனியான வாசல். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்த் மா லம் யுகர்கிர். தொண்டக்குழிய எத்த முந்தி தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். உயிர், ஒரு ஆள்ற உயிர் தொண்டக்குழிய எத்திட்டு, தொண்டக்குழிய எத்தினா என்ன நடக்கும் தெரியுமா? உயிர் விடத்த வந்ததோட ஞானம் பிறக்கும். அப்ப விளங்குறது மனைவி அல்ல, கண்ணுக்கு. இப்ப உயிர் தொண்டக்குழிய அடைஞ்சா பொஞ்சாதி விளங்காது, பிள்ளைகள் விளங்காது, சொத்து விளங்காது, காணி விளங்காது, அமைச்சு விளங்காது, அரசாங்கம் விளங்காது. என்ன விளங்கும்? மலக்குகளை விளங்கும், ஷைத்தான் விளங்கும் கண்ணுக்கு. அண்மையில் ஒரு ஆள் மௌத்தானார், நல்ல மனிதர், மேசன். அவர் மேசன், ஹலாலா சம்பாதிச்சவர். உயிர் பிரிகிற நேரம் திறத்துறார், போ போ ஷைத்தான் போ.
சக்கராத்துடைய நேரம் ஷைத்தான் கண்களுக்கு தெரியும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷைத்தான் சக்கராத்துடைய நேரத்தில் யார தோற்றத்துல வருவான்டா, எங்கட உம்மா வாப்பாட தோற்றத்தில். எப்படி தோற்றம்? ஷைத்தானுக்கு தோற்றம் மாறலாம். எங்கட உம்மா வாப்பாவுடைய தோற்றத்துல வந்து சொல்லுவான் ஷைத்தான், முத் யஹூதியன் அவ் நஸ்ரானியன், மகனே யஹூதியா மௌத்தாகும் மகனே, கிறிஸ்தவனா மௌத்தாகும் மகனே என்று தலைமாட்டில் உம்மாவும் கால் மாட்டில் வாப்பாவும் என்று மன்றாடுவார். வாப்பா உம்மா அல்ல, யார் அவங்க? ஷைத்தான். நல்லவர்களுக்கு தெரியும் இதெல்லாம், உயிர் விடத்துல வந்தா விளங்கும். சகோதரர்களே, மலக்குகளை விளங்கும், மலக்குகளை தெரியும், சக்கராத்ல கண்ணுக்கு தெரியும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நேரத்தோட தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டு, சொர்க்கத்தை எங்களுக்கு காட்டினா என்ன நடக்கும்? சம்மாந்துறையில் எங்களுக்கெல்லாம் சொர்க்கத்தை காட்டினா நாங்கெல்லாம் முன்சஃப்ல இருந்துருவோம். ஹஸ்ரத் பயான மட்டும் முடிச்சிடாதீங்க, 10 மணி வரையும் பயான் கேட்போம், 10 மணி பிறகு கியாமுல்லைல் தொழுவோம். நம்ம எல்லாம் அப்படித்தான் சொல்லுவோம், சொர்க்கத்தை அல்லாஹ் காட்டினா. சுபோ தொழுதுட்டு வீட்டை போங்கண்டா, இல்ல இல்ல வீட்டை போம், நாங்க போறோம். நாங்க என்னையாவது தொலை வராத மக்களை போய் கூட்டிட்டு வாரோம். என்னையாவது நல்ல சொர்க்கத்தை காட்டினா அல்லாஹ் காட்டல். சக்கராத்ல விளங்கும் சகோதரர்களே, அல்லாஹ் தௌபாவுடைய வாசலை மூடிடுவான். இது முதல் வாசல். இரண்டாவது தௌபாவுடைய வாசல் சூரியன் உதித்ததோடு தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டு, அதற்கு பிறகு பாவி பாவிதான், நல்லவர் நல்லவர் தான். எந்த விதமான தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது யாருடைய. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் தூங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தூங்கும் பொழுது குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது வலா அன ஆபிதும் மா அபத்தும் வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது லக்கும் தீனுக்கும் என்ற சூறாவை ஓதிட்டு தூங்குவாரோ அவர் அந்த நாள் ஷிர்க்கை விட்டு பாதுகாக்கப்படுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ படிச்சு தந்தார்கள். யார் இந்த துஆவை ஓதிட்டு தூங்கி மௌத்தானா அவர் இஸ்லாத்துல மௌத்தாயிட்டார். அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் ووجهت وجهي إليك وفوّلت أمري إليك وألجأت ظهري إليك رغبة ورهبة لا ملجأ ولا منجأ منك إلا إليك آمنت بكتابك الذي أنزلت وبنبيك الذي أرسلت. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே முதல் அடையாளம், கியாமத்துடைய பெரிய அடையாளம், வளமையாக கிழக்கில் உதித்த சூரியன் திடீரென்று மேற்கில் உதிச்சு. திடீரென்று மேற்கில உதிச்சா தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டு. சரி, மேற்கில சூரியன் உதிச்சா எப்படியும் கேள்விப்படும் நியூஸ். 6 மணி செய்தி கேட்கிறவங்க இருக்கிறோம். 6 மணி செய்தியில் எப்படியும் வந்துடும். 6 மணிக்கு உதிக்கிறது இல்லையே சூரியன், மணித்தியால செய்தி ஒன்று வந்திருக்குது, இப்ப உடனே கிடைச்சிரும் நியூஸ். சகோதரர்களே, செய்தி கேள்விப்பட்டா எல்லாரும் எதிர்பாருங்க அடுத்தது என்ன? ஒரு மிருகம் ஒன்று உலகத்துக்கு வெளியாகும். நீங்க சூரியன் உதித்தது கேள்விப்பட்டா அடுத்தது நீங்க 100க்கு 200% ஷுவர், ஒரு மிருகம் ஒன்று வெளியாகும். அந்த மிருகத்துடைய பேர் தான் தாப்பத்துல் அர்த். அந்த மிருகத்துடைய பெயர் தாப்பத்துல் அர்த். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா وَإِذَا وَقَعَ الْقَوْلُ عَلَيْهِمْ أَخْرَجْنَا لَهُمْ دَابَّةً مِنَ الْأَرْضِ
துகல்லிமுஹும் அன்னன்னாஸ கானூ பிஆயாத்தினா லா யுகினூன். இந்த சூரியன் மேற்கில உதித்தா சொல்றான் அல்லாஹ், நாங்க மத்த வேலை பார்ப்போம் என்னண்டா உடனே அந்த மிருகத்தை வெளியாக்கிடுவோம். சகோதரர்களே, குர்ஆன்ல வந்திருக்கு. இந்த ஒரு ஆயத்தை வச்சு எங்களுக்கு பேசலாம். சகோதரர்களே, ஒண்ட விலகி கொள்ளுங்க, ஜாக்கிர் நாயிக் மட்டுமல்ல பேசுறது, அவர் மட்டுமல்ல முஸ்லீம், நாங்களும் முஸ்லீம் தான். எங்கள்ல எவ்வளவு பேச்சு திறன் உள்ளவங்க இருக்கிறோம், எழுத்து திறன் உள்ளவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறோம். ஏன் எங்களுக்கு பேச இயலாது? ஏன் எங்களுக்கு இஸ்லாத்தை எழுத இயலாது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பழமை வாய்ந்த முஸ்லிம் ஊர் இந்த ஊர். எழுதணும் இஸ்லாத்தை, இஸ்லாத்தை பேசணும், எல்லாரும் பேசணும் இஸ்லாத்தை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்முடைய இந்த ஊர் மக்கள் மாத்திரம் இஸ்லாத்தை பேசினா போ. இஸ்லாத்தை பேசுறேன் என்று சொல்லி கருத்து வேறுபாடு பேசிடப்படாது. எங்கட கொஞ்சம் பேர் விளங்கி வச்சிருக்கிறாங்க, இஸ்லாம்டா என்ன தெரியுமா? இந்த குனூத்தும் இந்த தக்பீரும் இந்த விரல் ஆற்றுறதும் தஸ்பீ தொழுவையும் தராவி தொழுவையும் இது மட்டுமல்ல இஸ்லாம். இது கருத்து வேறுபாடு. இஸ்லாம் என்றா என்ன? ஈமான பத்தி பேசுறது, கலிமாவை பத்தி பேசுறது, தொழுகையை பத்தி பேசுறது, இல்ம பத்தி பேசுறது, திக்ர பத்தி பேசுறது, இஹ்லாஸ பத்தி பேசுறது, இக்ராம பத்தி பேசுறது, நீதத்தை பேசுறது, சகோதரர்களே ஹிதுமத்தை பத்தி பேசுறது. எதில எல்லாம் நாங்க கருத்து வேறுபாடோ அதை பேசிடப்படாது. எதில எல்லாம் நாங்க ஒத்துமையோ அதை பேசும், அதை பேசணும். சகோதரர்களே, எவ்வளவு படிக்க இருக்குது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இந்த மிருகம் வெளியாகும். எங்க வெளியாகும்? இந்த மிருகம் வெளியாகிற இடம் எது? சில உலமாக்கள் சொல்றாங்க, இந்த மிருகம் வெளியாகுமாம் சஃபா மலையிலிருந்து. இந்த மிருகம் வெளியாகும் சஃபா மலையிலிருந்து. இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க, காபத்துல்லாஹுடைய அடிப்பாகத்திலிருந்து இந்த மிருகம் வெளியாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னும் சில உலமாக்கள் சொல்கிறார்கள், இது பாலைவனத்திலிருந்து இந்த மிருகம் வெளியாகும். சரி, இந்த மிருகம் வெளியாக என்ன செய்யும்? துகல்லிமுஹும், பேசும் மக்களோட. அன்றைக்கு பாவம் எங்கட தமிழர்கள் சிங்களவர்கள் பாவம், அவங்க களிமா சொன்னாலும் களிமா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். எங்கள்ல பாவியலும் பாவம், எங்கள்ல பாவிகள் தொடர்ந்து பாவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்களே அவங்களும் பாவம், அவங்களோட தௌபாவும் இனி ஏலாது. நல்லவங்களுக்கு இனி சீதேவிகள். அவங்க தொழுகையை தொடராக தொழுது ஹராத்தெல்லாம் செய்யாம பக்குவமா வாழ்றாங்களே, 1000ல் 1 கிடைக்கும் ஊர்ல, 1000ல் 1. இவங்களுக்கெல்லாம் சந்தோஷம். ஏன்? இவங்க படிச்சு வச்சிருக்கிறாங்க. சூரியன் உதிச்சிட்டு அடுத்தது மிருகம் வரப்போகுது, அடுத்தது வரப்போகுது மிருகம். சகோதரர்களே, அந்த மிருகம் வந்து மக்களோட பேசும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சொல்லும். எங்கட அத்தாட்சி விலங்கல்லி அல்லாஹ் சொல்றான். இது 2வது பெரிய அடையாளம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 3வது பெரிய அடையாளம் தான் தஜ்ஜால். 3வது பெரிய அடையாளம் தான் தஜ்ஜால். தஜ்ஜாலண்டா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். தஜ்ஜாலண்டா கொஞ்சம் தெரியும். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் தமீமுத்தாரி என்ற ஒரு மனிதர் வாரார். தமீமுத்தாரி, இந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொல்றார், ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை சொல்றார். யா ரசூலல்லாஹ், நாங்களும் எங்களுடைய ஊரை சேர்ந்த 30 பேர் நாங்க கடல்ல பிரயாணம் செய்து கொண்டிருந்தோம். யா ரசூலல்லாஹ்,
கடல்ல பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய படகு ஒரு தீவை போய் அடைந்தது. எங்களுடைய படகு ஒரு தீவை போய் அடைந்தது யா ரசூலல்லாஹ். அந்த தீவை அடைந்ததோட நாங்க எங்களுடைய படகிலிருந்து வெளியே வந்தோம். ஒரு மிருகம் ஒன்று நின்றது. தமீமுத்தார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு மிருகம் ஒன்று இருந்தது யா ரசூலல்லாஹ். அந்த மிருகத்திட உடம்பெல்லாம் முடியாகத்தான் இருந்தது. அந்த மிருகத்துடைய உடம்பெல்லாம் முடியாகத்தான் இருந்தது. யார் சொல்றாங்க? யார் சொல்றாங்க? தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அந்த உடம்பெல்லாம் முடியாகத்தான் இருந்தது யா ரசூலல்லாஹ். அது எங்களோட பேசியது. அந்த மிருகம், அந்த மிருகம் என்ன பேசியது? நாங்க கேட்டோம் அந்த மிருகத்தை பார்த்து, நீ யார்? அந்த மிருகம் சொன்னது, நான் தான் ஜஸ்ஸாசா, நான் தான் ஜஸ்ஸாசா. கேட்டாங்க தமீமுத்தாரி அந்த 30 பேரும் கேட்டாங்களாம், ஜஸ்ஸாசாண்டா புதிய ஒரு பேர், இது ஜஸ்ஸாசா என்றா யாரு நீ? அந்த மிருகம் சொன்னதாம் அவங்கள பார்த்து, இன்னைக்குதே பெரிய ஒரு கட்டிடம், இதற்குள்ள போய் பாருங்க, அவரு உங்களோட செய்தியை எதிர்பார்த்து ஒரு ஆள் உள்ளுக்கு இருக்கிறார் தீவுல. இப்ப சொல்றாங்க தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு, நாங்க 30 பேரும் அந்த வீட்டுக்குள்ள நுழைந்தோம். பாரிய ஒரு வீடு, தீவுக்குள்ள, கடல் தீவுல. சொல்றாங்க, நாங்க அவனை பார்த்தோம், ஒரு பெரிய ஒரு மனிதன், அவனை கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்குது. எப்படி கட்டப்பட்டிருக்குதுண்டா, 2 கையும் கழுத்தில் அவர் இப்படி கட்டப்பட்டிருக்குது. 2 கையையும் கழுத்தோட சேர்த்து 2 காலுக்கும் சங்கிலி போட்டு கட்டப்பட்டிருக்குது அவர். இப்ப நாங்கெல்லாம் சேர்ந்து கேட்டோம், நீ யார்? அப்ப அவர் யார் என்று சொல்லல, எங்கள்கிட்ட கேட்டாரு, நீங்க யார்? தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க சொன்னோம், நாங்க அரபிகள், கடல்ல பிரயாணம் செய்து வந்தோம், எங்களுடைய படகு திசை மாறி இந்த தீவுல கொண்டு போய் வந்து விட்டு விட்டது அப்படின்றாங்க. சரி, நான் இந்த இடத்துல இருப்பதாக உங்களுக்கு யார் சொன்னது? சொன்னாங்க, ஜஸ்ஸாசா என்ற மிருகம் சொன்னது. ஜஸ்ஸாசா என்ற மிருகம் எங்களுக்கு சொன்னது, இப்படி ஒரு மனிதர் உள்ளே இருக்கிறார், உங்களுடைய செய்தி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அந்த மிருகம் தான் சொன்னது. உடனே அந்த பெரிய மனிதன் எங்களை பார்த்து கேட்டான், இந்த பைசான் என்ற ஒரு தோட்டம், அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? முதல் கேள்வி அவர் கேட்கிறார். பைசான் தோட்டத்துடைய பெயர் பைசான் என்ற தோட்டம், அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த தோட்டம் இருக்குது ஜோர்தான், உருதுன்ல. இவங்க சொன்னாங்க, தெரியும் எங்களுக்கு அந்த தோட்டத்தை பத்தி. அப்ப அந்த பெரிய மனுஷன் கேட்டான், அந்த தோட்டத்தில் ஈச்சம்பழம் காய்க்குதா பழுக்குதா அப்படின்னு. இவங்க சொன்னாங்க, ஓ, அதுல ஈச்சம்பழம் பழுக்குது, காய்க்குது. அந்த பெரிய மனுஷன் சொன்னான், ஒரு காலம் வரும், அந்த ஈச்சமர தோட்டத்தில் ஈச்சம்பழம் பழுக்காம போகும், ஈச்சம் காயெல்லாம் காய்க்காது, மரம் மாத்திரம்தான் ஒரு காலத்துல மீயும் அப்படின்னு சொன்னான். இரண்டாவதாக கேட்டான், புஹைரா தப்ரியா, தப்ரியா என்ற சமுத்திரத்தை உங்களுக்கு தெரியுமா? இவங்க எல்லாம் சொன்னாங்க, ஓ தெரியும். கேட்டான், அதுல தண்ணி இருக்குதா? அந்த பெரிய மனிதன் கேட்டான்,
அந்த தப்ரியா என்ற சமுத்திரம், தப்ரியா என்ற சமுத்திரம் இப்ப இருக்குது, டெட் சி இருக்குது, சிரியாவுடைய போர்டர்ல இருக்கு, டெட் சீல, டெட் சீக்கு பக்கத்துல இருக்குது. சொன்னாங்க தண்ணி இருக்குது அதுல. அந்த பெரிய மனுஷன் சொன்னான், ஒரு நாள் வரும் அந்த தப்ரியா என்ற சமுத்திரத்துல தண்ணி முடிஞ்சிடும். மூணாவது கேள்வி கேட்டான், ஜகர், ஜகர் என்ற ஒரு ஊற்று கண்ணை பத்தி தெரியுமா? தண்ணி ஊத்து. இந்த ஜகர் என்ற தண்ணி ஊத்து இதுவும் ஷாம்ல தான் இருக்குது, சிரியால. சொன்னாங்க தெரியும். அந்த தண்ணியால மக்கள் வெல்லாம செய்யறாங்களா? இந்த அரபிகள் தமீமுத்தாரி எல்லாம் சொன்னாங்க, ஓ வெல்லாம செய்யறாங்க. கடைசியாக கேட்டான் நாலாவது கேள்வி, முஹம்மது என்ற மனிதர் உலகத்துக்கு வந்துட்டாரா? முஹம்மது என்ற மனிதர் உம்மியீன்களுடைய நபி உலகத்துக்கு வந்துட்டாரா? தமீமுத்தாரியும் 30 பேரும் முஸ்லீம்கள் அல்ல போனவங்க. இவங்க சொன்னாங்க, ஓ முஹம்மது வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப மதீனாக்கும் ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டார் அவர். கேட்டான், அந்த முஹம்மதோட யுத்தம் செய்யறாங்களா மக்கள்? இந்த 30 பேரும் சொன்னாங்க, யுத்தம் நடக்குது. யார் வெற்றி அடைகிறார்? முஹம்மது தான் வெற்றி அடைகிறார். இப்படி ஒவ்வொரு கேள்வியா கேட்கிறான் அந்த பெரிய மனிதன். அந்த 30 பேரையும் பார்த்து சொல்றான் இவன், அந்த பெரிய மனிதன், நீங்க அந்த முஹம்மத கட்டாயம் பின்பற்றுங்க. போய் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டாயம் நீங்க பின்பற்றுங்க என்று சொல்லிட்டு அவன் சொன்னான், நான் தான் தஜ்ஜால், நான் தான் தஜ்ஜால், வெகு சீக்கிரமாக நான் உலகத்துக்கு வருவேன். உலகத்துக்கு வந்து நான் 40 ராவுகள் தான் தரிப்பேன், 40 ராவுகள் தான் தங்குவேன், முழு உலகத்தையும் சுத்துவேன், மக்காவையும் மதீனாவையும் தவிர. 40 நாட்களுக்குள் முழு உலகத்தையும் சுத்துவேன், மக்காவையும் மதீனாவையும் தவிர. ஏனெண்டா மக்கா மதீனாவுக்குள் என்னால் நுழைய முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட இந்த ஹதீஸ சொல்றார், யா ரசூலல்லாஹ் அப்படி ஒத்தனை கண்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அஸ்ஸலாத்து ஜாமிஆ, அந்த காலத்துல மக்களை சேர்க்கிறதா அனௌன்ஸ் பண்ண தேவையில்லை. அஸ்ஸலாத்து ஜாமிஆண்டா எல்லாரும் பள்ளிக்கு வந்துருவாங்க, ஆம்பளை பொம்பளை எல்லாரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எழுப்பாட்டி, நீங்க கண்டதை எல்லாருக்கும் சொல்லுங்கன்றாங்க. தமீமுத்தார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல ஆரம்பிச்சாங்க, யா ரசூலல்லாஹ் இப்படி 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 எல்லாம் போனோம், இப்படி எல்லாம் எங்கள்கிட்ட கேள்வி கேட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தஜ்ஜால் உலகத்துல தான் இருக்கிறார். இந்த ஹதீஸ் தான் ஆதாரம். தஜ்ஜால் உலகத்தில் இருப்பதற்கு இந்த ஹதீஸ் தான் ஆதாரம். ஆனா யாருக்கும் கண்டுபிடிக்க இயலாது எங்க இருக்கிறார். சகோதரர்களே, இந்த சமூகத்தில் உங்களுக்கு தெரியும், யூதர்கள் இருக்கிறார். யூதர்கள் இந்த தஜ்ஜாலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எங்கட ஹதீஸ்கள்ல வந்திருக்குது மசீஹு தஜ்ஜால், மசீஹ். ஆனா நீங்க வெப்சைட்டுகள்ல போய் பாருங்க, மசியா. யூதர்கள் ஓ மசியா, ஓ மசியா. பேப்பர்கள் எடுத்து பாருங்க, யூதர்களுடைய பேப்பர்கள்ல ஓ மசியா, நீ எப்ப வருவாய், எதிர்பார்க்கிறோம் ஒண்ணு. சகோதரர்களே, நாங்க கியாமத்துடைய அடையாளத்தை இன்னும் படிக்கல, யூதர்கள் படிச்சு முடிச்சிட்டாங்க. இன்டர்நெட் பார்க்க தெரிஞ்ச எல்லாரும் எடுத்து பாருங்க, ஓ மசியான்னு அடிச்சு பாருங்க, யார் ஓ மசியா. எங்கள்கிட்ட மசீஹ், அவங்க மசியான்னு மாத்திருக்கிறாங்க. யூதர்களுடைய பேப்பர் இருக்குது, யூதர்களுடைய பேப்பர், நியூஸ் பேப்பர்கள் பாருங்க, அட்வர்டைஸ்மெண்ட் ஓ மசியா.
எப்ப நீங்க வருவீங்க? இங்கிலீஷ்ல ஹிப்ர் பாசையில ஹிப்ர் மொழியில இருக்கு. சகோதரர்களே, நாங்க இன்னும் கியாமத்தை எதிர்பார்க்கல. நாங்க கியாமத்தை எதிர்பார்த்து என்ன செஞ்சிருக்கோம் சொல்லுங்க பாப்போம். அந்தந்த ஊரெல்லாம் விடுவோம். சம்மாந்துறையில நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? கியாமத்தை எதிர்பார்த்து என்ன அது வந்தா வரட்டும், வரக்குள்ள பாப்போம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆனா தஜ்ஜாலை எதிர்பார்த்து எவ்வளோ வேலை செஞ்சிட்டாங்க யூதர்கள். யூதர்களுடைய கடவுளாக மதிக்கிறாங்க தஜ்ஜால. யூதர்கள் கடவுளாக மதிக்கிறாங்க தஜ்ஜால. சகோதரர்களே, இந்த தஜ்ஜால் வரக்கூடிய காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வெகு சீக்கிரம். சொன்னாங்க தஜ்ஜால பத்தி முழு நபிமார்களும் எச்சரித்தார்கள். நானும் சொல்றேன் தஜ்ஜால பத்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தஜ்ஜால் எப்படிப்பட்டவர்? தஜ்ஜாலுக்கு ஒரு கண் தான், மத்த கண் குருடு, அவனுக்கு பொட்ட. அந்த கண் இந்த கிரேப்ஸ் கலர்ல இருக்கும், பழுதான கண். தஜ்ஜாலுக்கு ஒரு கண். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜால பத்தி சொல்லும் பொழுது, தஜ்ஜால் இருக்கிறானே அவனுடைய முடி எப்படி தெரியுமா? சுருளி முடி, நேரான முடி அல்ல தஜ்ஜாலுடைய முடி. சகோதரர்களே, தஜ்ஜாலுடைய 2 காலும் வளைஞ்ச கால், இப்படி நேரான கால் இல்ல தஜ்ஜால் கால். 2 காலும் வளைஞ்ச கால் தஜ்ஜாலுடைய கால். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சோதனைக்கு இறக்கிடுவான் தஜ்ஜால. கேள்விப்படுவோம், தஜ்ஜால் வந்துட்டானாம் உலகத்தில். தஜ்ஜால் வந்தா என்ன நடக்கும் சகோதரர்களே? என்ன நடக்கும்? உதாரணமா நாளைக்கு தஜ்ஜால் வந்துட்டான்னு வைங்க, என்ன நடக்கும் நினைக்கீங்க? நான் நேத்து சொன்னோம் 13,000 சேட்டலைட் இருக்குது. ஏன்? உலகத்தில் இருக்கிற ஆகப்பெரிய ஊடகம் யூதர்களுடைய கையில இருக்கு. பிபிசி, சிஎன் எல்லாம், அல் ஜசீராவிலையும் ஒரு பகுதி போயிட்டு, அது தனி பாடம். அது 13,000 சேனல்களில் அதிகமான சேனல் யூதர்களுடைய சேனல். ஏன் வச்சிருக்கிறாங்கண்டா, தஜ்ஜால் வந்ததோட பார்க்கணும். தஜ்ஜால சேட்டலைட்ல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. தஜ்ஜால் அவங்க வெளியே வந்தா என்ன நடக்கும் நினைக்கிறோம்? முஸ்லிம்களுக்கு சோதனை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஜ்ஜாலுக்கு அல்லாஹ் எப்படி ஒரு சக்தியை கொடுப்பான்டா, அவனுக்கு பின்னால எல்லாம் பின்துயர், எல்லா சாமான், வயல், அது இது, தங்கம், காசி. அவன் போனான்டா அவனுக்கு பின்னால போ. வானத்தை கைய தூக்கி மழை பெய்ய என்றா வானம் மழைய பொழி. ஒத்தர்ட்ட வந்து சொல்லுவானாம் தஜ்ஜால், உங்களோட உம்மா வாப்பாவை எழுப்பாட்டவா, எழுப்பாட்டி காட்டு பாப்போம். அப்படியே கபூர்ல அடிப்பா, உம்மா வாப்பா உயிரோட முன்னுக்கு வந்துருவா. உம்மா வாப்பா இல்ல ஷைத்தான். எங்கடவங்க என்ன செய்வாங்க? சும்மா ஒரு மௌலானா இசுமொண்டு கொடுத்து காய்ச்சல் சொகமா மெண்டா எப்படி போலின் அவர்கிட்ட. உதாரணத்துக்கு எவ்வளவு நம்புறோம், எவ்வளவு நம்புறோம் சகோதரர்களே. தஜ்ஜால் வந்து எங்கட வெள்ளாம சீசன், மழை இல்ல, மழை இல்ல, எங்கட வெள்ளாம சீசன். தஜ்ஜால் வந்து மழைய பொழிய வைக்கவா அப்படின்னு மழைய பொழிய வச்சா எத்தனை பேர் சுஜூது செய்வாங்க அவனுக்கு? விளைச்சல் இல்லாத காலம் தஜ்ஜால் வந்து விளைச்சல் எடுத்து தந்தா எவ்வளவு நன்றி செலுத்துவோம் தஜ்ஜாலுக்கு. நாம் அல்லாஹ் சோதனைக்கு அனுப்புவான் தஜ்ஜால் உலகத்துக்கு. 40 நாள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஜ்ஜாலுக்கு பின்னால் நெருப்பும் இருக்கும், தண்ணியும் இருக்கும். தஜ்ஜால் ஏத்துக்கொண்டவர்களை தூக்கி என்ன செய்வான்? தண்ணியில் போடுவான். தண்ணி நெருப்பாக இருக்கும், நெருப்பு தண்ணீராக இருக்கும். யாராவது தஜ்ஜால எதிர்த்து கதைச்சா தூக்கி போடுவார் தண்ணி உள்ளுக்கு, தூக்கி போடுவார் நெருப்புக்குள்ள.
நெருப்பு தண்ணியாக இருக்கும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, 40 நாள் இந்த தஜ்ஜாலுடைய இந்த கெடுதிகள் தொடரும். முழு உலகத்திலும் முஸ்லிம்களுக்கு பெரும் கஷ்டமாக இருக்கும் தஜ்ஜால் வந்ததோட. என்ன செய்யறது? இன்றைக்கு ஸ்ரீலங்கால ஹலால் ஹராம் பிரச்சனை வந்த நேரம் ஜமியத்துல் உலமாவும் இந்த பவர்ல இல்லன்னு இருந்தா என்ன நடந்திருக்கு? என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யார் பேசுறது? யார் சமாளிக்கிறது? ஜமியத்துல் உலமாவுக்கும் ஏசினா இந்த குனூத்த உட்டேன்னு சொல்லி நினைச்சவங்க எல்லாம் ஏசுறார். ஒன்றை விலகி கொள்ளுங்க சகோதரர்களே, அரசாங்கத்துக்கு பயந்து ஜமியத்துல் உலமா குனூத்த விடல. குனூத் ஓதுறது 1 மாசம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத் ரில் தக்வானுக்கு எதிராக 1 மாதம் தான் குனூத் ஓதினாங்க. 1 மாதம் ஓதிட்டு சும்ம தரக்கஹு விட்டுட்டாங்க. ஏன்? 1 மாசம் எங்கட துவா போதும். இப்ப நாங்க ரீசன் எதிர்பார்க்கணும். இவ்வளோ நாளும் ஓதின குனூத்துடைய பலனை பார்க்கணும். இனி ஜமியத்துல் உலமா அவருக்கு பயந்து இவருக்கு பயந்து குனூத்த உடல்ல, இஸ்லாத்தை செஞ்சது ஜமியத்துல் உலமா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த காலத்தில் ஒவ்வொரு காலத்திலையும் தஜ்ஜால் வார காலத்தில் எங்களுக்கு தகுதியான உலமாக்கள் இல்லைன்னு வைங்க, என்ன நடக்கும்? 1 லட்சம் ரூபாய் காசை கொடுத்துட்டு தஜ்ஜால் வாங்குவானா இல்லையா? ஒவ்வொருத்தரா 1 கோடிய பேங்க்ல போட்டா மதம் மாறினாரண்டா போதுமே ஒரு ஆலிம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தஜ்ஜால் வரக்கூடிய காலம் ஒவ்வொருவரும் விளங்கி வைக்க வேண்டும். முஸ்லிம்களில் பாரிய ஃபித்னா. சகோதரர்களே, எங்களுக்குத்தான் சோதனை வரும். முஸ்லிம்களுக்கு எங்களுக்கு சோதனை வரும் பொழுது நாங்க தளர்ந்திடப்படாது. ஒரு நாளும் நாங்க மனசு உடைஞ்சிடப்படாது. நம்பிக்கை கூடணும் எங்களுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னது நடக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தஜ்ஜால் முழு உலகத்தை சுத்துவான். மதீனா நகரத்துக்கு வருவான் தஜ்ஜால். உஹது மலைக்கு மேலே ஏறுவான் தஜ்ஜால். உஹது மலைக்கு மேலே ஏறினதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுதாவை பாப்பான். சொல்லுவான் மக்களிடம், இதோ விளங்குது முஹம்மதுடைய வெள்ளை கோட்டை. அப்படி சொல்லும் பொழுதே மலக்குகள் அடிச்சு திரத்திடுவாங்க தஜ்ஜால. மக்காவையும் மதீனாவையும் அல்லாஹ் மலக்குகளை வச்சு பாதுகாப்பான். மலக்குகளை வச்சு பாதுகாப்பான். மக்கா மதீனாவை விட்டுட்டு தஜ்ஜால் சிரியாவின் பக்கம் போவான். இன்று யுத்தம் நடக்குதே சிரியா, சிரியாவின் பக்கம் போவான். சிரியாவை தாண்டி பலஸ்தீனுக்கு போவான். சகோதரர்களே, இன்று இஸ்ரவேல் இருக்குதே, இந்த இஸ்ரேலுக்கு போவான் தஜ்ஜால். ஏன் யூதர்கள் பலஸ்தீன்ல போய் ஒரு துண்ட இஸ்ரேலாக மாத்தினான் தெரியுமா முஸ்லிம்களுக்கு? இஸ்ரேல் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு 50 வருடம் அல்லது 60 வருடம் தான் இஸ்ரேல் உருவாக்கப்பட்டு. இஸ்ரேலுடைய விசா பாஸ்போர்ட்ல இருந்தா எந்த நாடும் விசா தராது. அதனாலதான் இஸ்ரேலுக்குள்ள போனவங்களுக்கு தெரியும், இஸ்ரேலுக்குள்ள போகும் பொழுது விசா பாஸ்போர்ட்ல அடிக்க மாட்டாங்க, ஒரு பேப்பர்ல அடிப்பாங்க. ஏன் இஸ்ரேல் உருவாக்கப்பட்டது தெரியுமா? முஸ்லிம்களுடைய கலீஃபா அப்துல் ஹமீதிடம் யூதர்கள் வந்து கேட்டாங்க, அப்துல் ஹமீத், பலஸ்தீன்ல ஒரு துண்டு தாரீங்களா எங்களுக்கு? அப்துல் ஹமீத் சொன்னார், எந்த உடம்புல ஒரு முடியில உயிர் இருக்கிற வரைக்கும் பலஸ்தீன்ல நாம் பூமி தரமாட்டேன். அப்துல் ஹமீத் என்கிறவர் அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும் அவருக்கு, முஸ்லீம்களுடைய ஒரு கலீஃபா அவர். அந்த படம் எல்லாம் இருக்குது, வாங்கி பாருங்க. அந்த படங்கள் அரபுல இருக்குது, இங்கிலீஷ்ல இருக்குது, வரலாறு படம். அப்துல் ஹமீதுடைய படம் தனியே இருக்குது, வாங்கி பாருங்க. அவைகளை இஸ்லாமிய படங்கள் இவைகள். என்ன செஞ்சாங்க யூதர்கள்? 1920ஆம் ஆண்டுக்கு முன்னாலே அப்துல் ஹமீதிடம் சொன்னாங்க,
உங்களோட முழு கடனை நாங்க பொறுப்பெடுக்கிறோம் முஸ்லிம்களுடைய. எங்களுக்கு தேவை ஒரு நிலம். அப்துல் ஹமீத் சொன்னார், அடே உலகத்தில் எவ்வளவு காடு இருக்குது, பனாமால, உகண்டால, அமெரிக்கால, போய் எடுங்க. அங்க யூதர்கள் சொன்னாங்க, அங்க எல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு தேவை பலஸ்தீன்ல தான். சகோதரர்களே, என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன செஞ்சிருப்பாங்க? எங்கட ஒரு ஆளை காசு கொடுத்து வாங்கினாங்க. எங்கட ஒரு ஆளை ஒண்ட விலை கொள்ளுங்க. இந்த முஸ்லிம் சமூகம் அழிஞ்சதெல்லாம் எங்களால, எங்கட ஒரு ஆள் காட்டி கொடுத்தது, எங்கட ஒரு ஆள் காட்டி கொடுத்தது. இந்தியாவுக்கு போயிருப்பீங்க, திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் திப்பு சுல்தான் என்கிறது எவ்வளவு பெரிய ஆலிம் தெரியுமா? திப்பு சுல்தானுடைய புத்தகத்தை படிச்சுதான் மெசைல கண்டுபிடிச்சான். திப்பு சுல்தான கொலை செய்ய முடியாம இருந்துச்சு. திப்பு சுல்தானோட இருந்த ஒரு ஆளை காசு கொடுத்து வாங்கி திப்பு சுல்தான் குளிக்க போற நேரத்தை பார்த்து ஷூட் பண்ணினாங்க. இன்னும் போனவங்க பாருங்க, மைசூர்ல, பெங்களூர்ல, மைசூர்ல இருக்குது திப்பு சுல்தான் சுடப்பட்ட இடம். இந்த அப்துல் ஹமீத விழுத்தாட்டோன்னு எப்படியாவது ஒரு ஆளை காசு கொடுத்து வாங்கினாங்க. அவர்தான் அதாதுர்க் லஅனத்துல்லாஹி அலைஹி. அவருடைய பேர் தான் அதாதுர்க். முழு முஸ்லீம்களுடைய சாபமும் அவனுக்கு இருக்கு. என்ன செஞ்சான் தெரியுமா? பணத்தை வாங்கிட்டு அப்துல் ஹமீத ஷூட் பண்ணினா. அப்துல் ஹமீத் வஃபாத்தானார். சகோதரர்களே, 1923 சொச்சத்தில் இஸ்லாமிய ஆட்சி அப்படியே புரண்டது. அத்தாதுர்க் ஆட்சிக்கு வந்தார். இஸ்லாத்த மொடலிசம் மொடலாக மாத்தணும் என்று மாத்தினார் இஸ்லாத்த. இன்றைக்கு இவ்வளோ காலம் உடனே யூதர்கள் பலஸ்தீன்ல இடம் கொடுத்தாங்க, பலஸ்தீன பிரிச்சாங்க, செவரு கட்டினாங்க, இஸ்ராயீல் என்று பேரை வச்சாங்க. ஜியோனிசம் 12 பேர் தான் அந்த ஜியோனிசத்தை ஆரம்பிச்சவங்க, மிச்சம் பேர் இல்லை. 12 பேர் ஆரம்பிச்ச ஜியோனிசம். சகோதரர்களே, ஏன் இஸ்ரேல் எடுத்தாங்கண்டா இந்த தஜ்ஜால் அங்க போவார் என்பதை படிச்சுட்டாங்க. தஜ்ஜால் அங்க போவார் இஸ்ரேலுக்கு. சகோதரர்களே, இந்த தஜ்ஜால வரவேற்கணும் என்கிறதுக்கு செஞ்சாங்க. எவ்வளவு பெரிய தூர நோக்கம் என்று பாரு, எவ்வளவு பெரிய தூர நோக்கம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தஜ்ஜால் வரக்கூடிய காலம், உலகத்தில் தஜ்ஜால் வந்துருவான். 3வது அடையாளம் இது, உலகத்துடைய பாரிய கியாமத்துடைய அடையாளம். தஜ்ஜால் வந்து எல்லாரும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க. சகோதரர்களே, அந்த சமயம்தான் 4வது அடையாளமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உலகத்துக்கு இறக்குவார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உலகத்துக்கு இறக்குவார். ஏன்? தஜ்ஜாலோட முற்றதுக்கு எங்களுக்கு ஈமான் போதாது. தஜ்ஜாலோட முற்றதுக்கு எங்களுக்கு ஈமான் போதாது. ஒரு நபி ஒன்று வந்துதான் அவனோட முட்டோம். எங்கட ஈமான் எல்லாம் எப்படி தெரியுமா? பயான் கேட்கக்குள் நல்லா இருக்கு, பயான் முடிஞ்சா மாறி. எங்கட ஈமான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4வது அடையாளமாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்குவான். சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கும் பொழுது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் இருப்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கும் பொழுது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, தஜ்ஜாலுடைய ஃபித்னா விட்டு பாதுகாவல் தேடணுமாக இருந்தா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சூரா கஹ்ஃபுடைய முதல் 10 ஆயத்தை ஓதிவாங்க. அல்லாஹ் தஜ்ஜாலுடைய ஃபித்னா விட்டு உங்களை பாதுகாப்பார். ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஃபித்னத்தில் கப்ர் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். ரசூலுல்லாஹ் ஓதின ஒரு துஆ. தஜ்ஜாலுடைய ஃபித்னா விட்டு யா அல்லாஹ் என்ன பாதுகார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுது இறங்குவாங்க? இப்ப 4வது அடையாளத்துக்கு வந்திருக்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்களே, இன்று உங்களுக்கு தெரியும் கிறிஸ்தவர்களுடைய கொள்கை, நாங்க இயேசுவ சிலுவையில அறைஞ்சிட்டோம். ஆனா குர்ஆன் சொல்லுது நாங்க அவரை உயர்த்திட்டோம். எது உண்மையாக இருக்கு? எது உண்மையாக இருக்கும்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. யூதர்கள் தான் வந்தாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்றதுக்கு. உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு ஹவாரியிடம் சொன்னாங்க, எந்த உருவம் உனக்கு கிடைக்கும், எந்த உருவம் உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அல்லாஹ் உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உயர்த்துறான். வானத்தை நோக்கி உயரும் பொழுது உம்மா ஹயாத்தோட இருந்தாங்க. யார் உம்மா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல உம்மா. யார் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல உம்மா? மரியம் அலைஹிஸ்ஸலாம். வாப்பாவும் இல்ல, ஒரே ஒரு உம்மா. எவ்வளவு கவலையா இருக்கு. மகன் மேல போறார். இப்ப மகன் மேல போறார். சகோதரர்களே, தாய் வந்து கைய காட்டுறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் கைய காட்டுறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மேலிருந்து தண்ட புடவையை உசுப்பி காட்டினாங்க. போய் வாரன் தாயே அப்படி. அப்படியே மேல 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 வானத்தை நோக்கி அல்லாஹ் உயர்த்தினான். அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல சொல்றான், பல் ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் உயர்த்தினான். அப்படியே மேல போய் இப்ப வானத்துல இருக்கிறாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். சகோதரர்களே, கடைசி காலம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க இப்ப வானத்துல இருந்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கக்கூடிய காலம், இறங்கக்கூடிய இடம், இறங்கக்கூடிய நேரம் அனைத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஏன் நாங்க தடமாறப்படாது. ஒரு கிறிஸ்தவ ஃபாதர்ட்ட கேளுங்க, போய் கேளுங்க, ஈசா உங்களோட கடவுள் வருவாரா? அவங்க சொல்லுவாங்க, ஓ வருவார் எங்கட கடவுள். ஏன் வருவார்? அவங்கள மன்னிக்கிறதுக்கு வருவாரா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். அவங்கள மன்னிக்கையா வருவார் ஈசா அலைஹிஸ்ஸலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மாறி எல்லாம் விளங்கிட்டாங்க. மாறி ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசி காலத்தில் அல்லாஹ் இறக்குவான். எதற்காக? உலகத்துல வந்து செய்யற வேலை, முழு பன்றியையும் கொலை செய்வார். உலகத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தா பன்றி இருக்கப்படாது உலகத்தில். ஏன் சகோதரர்களே, இன்றைக்கு ஹலால் ஹராம் பிரச்சனையில எங்களுக்கு ஆக முக்கியம் பன்றி தான். இந்த பன்றிட ஆக பெரிய நோய் என்ன தெரியுமா? பன்றிய பத்தி ஹயாத்துல் ஹயவான் என்ற ஒரு கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. பன்றிய பத்தி, பன்றிட ஒரு பழக்கம், தண்ட மனைவிய கூட்டி கொடுக்கிறது இன்னொரு பன்றிக்கு. யாரெல்லாம் பன்றி இறைச்ச சாப்பிடுறாங்களோ அந்த நோய் அவங்கள்ட்ட வந்துடும். தண்ட மனைவிய இன்னொருவனுக்கு தனக்கு முன்னால முடிச்சு கொடுக்கிறது. அதான் சொல்றாங்க, இன்று சின்ன சின்ன பொடியமார், சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஏன் தேவையில்லாத ஆசைகள். ஒரு காலம் இருந்துச்சு, உம்மா வாப்பாட்ட வந்து கேட்பாங்க, கல்யாணம் 25 வயசுல வாப்பா உம்மா கல்யாணம் முடிச்சு கொடுப்போம் என்றாலும் வானா வானாங்கிறது. ஆனா அன்றைக்கு 9 வயசு 8 வயசு பொம்பளை பிள்ளைகளும் அதற்கு ரெடி. ஓலவல் எழுதல்ல, அதற்கு ரெடி. ஏன் சகோதரர்களே, பெண்கள் பூசுற அந்த கிரீம்ல, பெண்கள் பூசுற அதிகமான கிரீம் பன்றியுடைய கொழுப்பால் செய்யப்பட்ட கிரீம். மிக இதுதான் ஜம்மியத்துல் உலமா கஷ்டப்பட்டுச்சு. இதுக்கு தான் அதிகமான கிரீம். ஏன்?
கொழுப்பு கூட மிருகம் பன்றிதான். அந்த கொழுப்பால செய்யற கிரீம் தான் நல்ல சைனி, அதிகமான கிரீம். எந்த ஒரு கிரீம் எடுத்தாலும் எடுத்து பாருங்க இதுல என்ன மிக்ஸ் என்று. எங்கட பொடியமார் எங்கடவங்களுக்கு ஏன் இப்ப ஆசை கூட, காம வெறி உள்ள ஒரு மிருகம் தான் பன்றி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வந்து முதலாக செய்யறது உலகத்தில் உள்ள பன்றி எல்லாம் கொலை செய்வார். இரண்டாவது சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வந்து இரண்டாவது சிலுவைகளை எல்லாம் உடைப்பாங்க. நாங்க உடைக்க தேவையில்லை. இன்றைக்கு சிலை வைக்க போறாங்கன்னு நாங்க பயப்படையும் தேவையில்லை. இது பௌத்த நாடு, இது அவங்க வைக்கத்தான் வேணும் சிலை. நாங்க எதிரா பேசக்கூடாது, அதற்கு நாங்க எதிரா பேசக்கூடாது, நாங்க ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது. இதற்கெல்லாம் பௌத்த நாடு, இது அவர்களுடைய நாடு, வைக்கட்டும் அவங்க. இது எங்கட பொறுப்பு அல்ல. எங்கட பொறுப்பு சகோதரர்களே முஸ்லீம்களை சரியாக்குறது. எங்கட ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலேயும் எத்தனையோ சிலை இருக்குது, எங்களுக்கு பரவாயில்லை. இதெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துதான் இந்த சிலுவைகளை எல்லாம் உடைப்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம், நாங்க அவசரப்பட தேவையில்லை. இதுல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து மூன்றாவது ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய இறங்கினதோடு அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு பரக்கத் செய்து விடுவார். அனைத்து சொத்து செல்வங்களில் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு பரக்கத் செய்வான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கியதோடு சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்கு இறங்குவாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கக்கூடிய ஊர் தான் டமஸ்கஸ். திமிஷ்கில தான் இறங்குவாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் டமஸ்கஸ் எங்க இருக்கு? சிரியால. சிரியால தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க. சகோதரர்களே, இறங்குற இடத்தையும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெள்ள மனாராவில் இறங்குவாங்க. அந்த வெள்ள மனாரா இன்னும் இருக்குது. டமஸ்கஸ்ல அந்த மனாரா இன்னும் இருக்குது. சகோதரர்களை எப்படி இறங்குவாங்க அதையும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டு மலக்குகளுடைய தோல்ல கைய போட்டுட்டு இறங்குவாங்க. முழு உலக மக்களும் பார்ப்பாங்களாம் இறங்குறத. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் சூரியனை பார்க்கிறது கஷ்டமா? சூரியனை பார்க்கிறது கஷ்டம் இல்ல. முழு உலகத்தில் இருந்தும் சூரியனை பார்க்கலாம். சூரியன் வானத்திலேயும் இல்ல, கிட்டதான் இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்க போறாங்க எங்க இருந்து? வானத்தில் இருந்து. சகோதரர்களே, முழு உலகமும் பார்க்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குறத. விஞ்ஞானத்துக்கு அப்பால இஸ்லாம் பேசி இருக்குது. ரெண்டு மலக்குகளுடைய உதவியோடு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள். சகோதரர்களே, இறங்கும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தலையிலிருந்து தண்ணீர் கொட்டும். தலையிலிருந்து தண்ணீர் கொட்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கும் பொழுது சகோதரர்களே, இறங்கியதோடு தொழுகை நேரமாக இருக்கு. தொழுகை நேரமாக இருக்கும். அவ்வளோ தூரம் இறங்கிட்டு பள்ளிவாசல் மனாரால படியால தான் கீழே இறங்குவாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். தொழுகை நேரமாக இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க தொழுவீங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க நீங்க தொழுவீங்க. சகோதரர்களே, ஒன்று அசருடைய தொழுகை அல்லது சுபஹுடைய தொழுகை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொழுக முடிஞ்சதோட தான் முஸ்லீம்களை தயார் செய்வாங்க. முழு முஸ்லீம்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால ஒன்று சேருவாங்க. சகோதரர்களே, அதற்கு பிறகுதான் முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் பாரியோர் யுத்தம் நடக்கும். முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் யுத்தம் இருக்குதா என்றா இருக்குது. யுத்தம் இப்ப இல்ல, இப்ப அல்ல யுத்தம். யுத்தம் இருக்குது எப்ப? எங்கட ஈமான்ல உயர்ந்தவர் வரணும் பூமிக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கணும் பூமிக்கு. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறங்கினதோடு யுத்தம் ஆரம்பிக்கும்.
70,000 யூதர்கள் 70,000 யூதர்கள் தஜ்ஜாலோட சேர்ந்துருவாங்க. முஸ்லிம்கள் எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட சேருவாங்க. யுத்தம் ஆரம்பிக்கும். சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததோடு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மாதுளம் பழத்தை உடைச்சா ஒரு குடும்பம் சாப்பிடும், அவ்வளவு பரக்கத். பாம்பு, இந்த பூச்சி, இதெல்லாம் பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடும். உலகத்தில் உள்ள முழு படைப்புகளும் முஸ்லிம்களுக்கு சார்பாக மாறும். ஒரு மாதுளம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொடையா பிடிச்சிட்டு போவாங்களா? எவ்வளவு பெரிய மாதுளம்பழமாக இருக்கு. ஒரு மாட்டுடைய பால் மடிய கறந்து முழு ஊரும் பால் குடிப்பாங்க. முழு ஊரும் பால் குடிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சகோதரர்களே, எங்கட தாக்கத்தி இருக்குது, வெள்ளாம வெட்டுற புல்லு வெட்டுற தாக்கத்தி, அது மாதிரித்தான் அந்த காலத்துல கத்திகள் வரும் யுத்தம் செய்யறது. வெப்பன்ஸ்கள் அல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலோடு யுத்தம் செய்யும் பொழுது முஸ்லிம்கள் எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடன், யூதர்கள் எல்லாம் தஜ்ஜாலுடன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பாரிய யுத்தம் நடக்கும். தமஸ்கஸிலிருந்து பலஸ்தீன் வரை தேடி போவாங்க. கடைசியாக நான் சொன்னேனே இஸ்ரேல், இந்த இஸ்ரேல்ல சகோதரர்களே முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் யுத்தம் நடக்கும். இந்த யுத்தம் பாரிய யுத்தமாக வெடிக்கும். சகோதரர்களே, இந்த யுத்தத்தில் தான் உலகத்தில் இருக்கும் முழு மரங்களும் முழு கற்களும் முஸ்லிம்களோடு பேசும். முழு மரமும் சொல்லும், அல்லாஹுடைய அடியானே, முஸ்லிமே, எனக்கு பின்னால் ஒரு யூதன் மறைந்திருக்கிறான், இவனை கொலை செய். ஒவ்வொரு கல்லும் பேசும், ஏ முஸ்லிமே, எனக்கு பின்னால் ஒரு யூதன் மறைந்திருக்கிறான், அவனை கொலை செய் என்று ஒவ்வொரு மரமும் கல்லும் பேசும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரே ஒரு மரத்தை தவிர, அந்த மரம் தான் கிர்கித் என்ற மரம். சகோதரர்களே, முழு இஸ்ரவேலும் என்று கிர்கித் என்ற மரம் தான் நட்டப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஏர்போர்ட்ல இறங்கினவங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் அல்லது ஜோர்டான் போர்டர்ல இருந்து இஸ்ரவேலுக்குள் கால் வைத்ததோடு இருக்கக்கூடிய மரம் எல்லாமே கிர்கித் மரம் தான். எந்த அளவு உறுதி என்று பாருங்க. யாருடைய வார்த்தையில உறுதி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தையில உறுதி. முழு இஸ்ரேலும். ஏன்? யுத்தம் நடக்கும் பொழுது இந்த மரம் யூதர்களை காட்டிக் கொடுக்க கூடாது என்பதற்காக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தஜ்ஜால் பார்த்ததோடு தஜ்ஜால் உப்பு கரைவதை போன்று கரைவார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டதோடு கடைசியாக இஸ்ரவேலில் பாபுல் லுத் என்ற இடம் ஒன்று இருக்கிறது. பாபுல் லுத் இன்றைய இஸ்ரேலின் ஏர்போர்ட் அதுதான். பாபுல் லுத். இந்த பாபுல் லுத் என்ற இடத்தில் தான் இன்று இஸ்ரவேலுடைய ஆயுத களஞ்சியம் இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பாபுல் லுத் என்ற இடத்தில் வைத்துதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலுடைய கழுத்தை வெட்டுவார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பார். முஸ்லிம்கள் வெற்றி அடைவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம்களை தலைமை தாங்கி, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 40 வருஷம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் வாழுவார்கள். இறங்கினதிலிருந்து 40 வருஷம், பூமிக்கு இறங்கியதிலிருந்து 40 ஆண்டுகள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் வாழுவார்கள். சகோதரர்களே, உலகத்தில் ஹலால் பிரச்சனையும் கிடையாது, ஹராம் பிரச்சனையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. முஸ்லிம்கள் மாத்திரம்தான் உலகத்தில் வாழுவார்கள். சந்தோஷமான வாழ்க்கை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜும் செய்வார்கள், கல்யாணமும் முடிப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்களே, ஒரு ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, கடைசியாக
ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் பொழுதுதான் அடுத்த அடையாளம். எத்தனாவது அடையாளம்? 5வது அடையாளம் யஜூஜ் மஅஜூஜ். ஆஜூஜ் மஅஜூஜா யஜூஜ் மஅஜூஜா? எங்கட கிளவியல் தான் ஆஜூஜ் மஅஜூஜ்ங்கிறது. கிளவியல் பழைய ஆஜூஜ் மாஜூஜ் என்பாங்க. ஆஜூஜ் மாஜூஜ் அல்ல, யஜூஜ் மஅஜூஜ். பேரை பார்த்தாலே என்னமோ கடியன் மாதிரி தான் இருப்பான். யஜூஜ் மஅஜூஜ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் வஹி அறிவிப்பான். ஈசா என்ற ஒரு படைப்பு வெளியே வரப்போகுது. அந்த படைப்பு தான் யஜூஜ் மஅஜூஜ். யார் இவங்க யஜூஜ் மஅஜூஜ்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யஜூஜ் மஅஜூஜ் இன்றைக்கு நேத்து உருவான படைப்பல்ல. துல்கர்னைன் என்ற ஒரு மனிதர் இருந்தார் உலகத்தில். துல்கர்னைன். துல்கர்னைன் நபியா அரசரா? உலகத்தை 4 பேர் ஆட்சி செய்தார்கள். உலகத்தை ஆட்சி செஞ்ச 4 பேர், 2 முஸ்லிம் 2 காஃபிர். 2 முஸ்லிம், 1 சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது துல்கர்னைன். 2 காஃபிர், 1 நும்ரூத், அடுத்தது புக்தனசர். 4 பேர் உலகத்தை ஆண்டவங்க. இதுல துல்கர்னைன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு பின்னால வாழ்ந்த ஒரு மனிதர். சகோதரர்களே, முழு உலக ஆட்சி அல்லாஹ் துல்கர்னைனிடம் கொடுத்தார். துல்கர்னைனை பத்தி பேசுறதாக இருந்தா நீண்ட நேரம் பேசணும். அவர் செஞ்ச தாவத் சூரா கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்றான், கிழக்கு மேற்கெல்லாம் இஸ்லாத்தை எடுத்து சுத்தி அரசர் தான் துல்கர்னைன். சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் துல்கர்னைன் யார் என்பதை விளங்கப்படுத்துறான். وَيَسْأَلُونَكَ عَنْ ذِي الْقَرْنَيْنِ قُلْ سَأَتْلُو عَلَيْكُمْ مِنْهُ ذِكْرًا. நபியே, உங்கள்ட்ட வந்து துல்கர்னைன் என்றா யாருன்னு கேட்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், துல்கர்னைன் யார்? حَتَّى إِذَا بَلَغَ بَيْنَ السَّدَّيْنِ وَجَدَ مِنْ دُونِهِمَا قَوْمًا لَا يَكَادُونَ يَفْقَهُونَ قَوْلًا قالوا يا ذا القرنين إن يأجوج ومأجوج مفسدون في الأرض فهل نجعل لك خرجا على أن تجعل بيننا وبينهم سدا قال ما مكني فيه ربي خير فأعينوني بقوة أجعل بينكم وبينهم ردما آتوني زبر الحديد حتى إذا ساوى بين الصدفين قال انفخوا حتى إذا جعله نارا قال آتوني أفرغ عليه قطرا فما استطاعوا أن يظهروه وما استطاعوا له نقبا قال هذا رحمة من ربي فإذا جاء وعد ربي جعله دكا وكان وعد ربي حقا وتركنا بعضهم يومئذ يموج في بعض ونفخ في الصور فجمعناهم جمعا. இவ்வளோ ஆயத்திலையும் அல்லாஹ் இந்த யஜூஜ் மஅஜூஜ பத்தி சொல்றார். யஜூஜ் மஅஜூஜ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 4 பிள்ளைகள், சாம், ஹாம், யாஃபித். சாம், ஹாம், யாஃபித். இந்த சாம் ஹாம்ல இருந்து தான் பரம்பரைகள் வந்தது. இதுல ஒரு பிள்ளையுடைய பரம்பரை தான் யஜூஜ் மஅஜூஜ். துல்கர்னைன்
அந்த காலத்துல கிழக்கு மேற்கெல்லாம் சுத்துறார் இஸ்லாத்தை எடுத்துட்டு, இஸ்லாத்துடைய தாவத்தை எடுத்துட்டு கிழக்கு மேற்கெல்லாம் போறார். அந்த சமயம் ஒரு இடத்தை அடைகிறார், மிக பயங்கரமான இடம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், ஹத்தா இதா பலக பைன ஸத்தைன், ரெண்டு சத்து பெரிய கணவாய்கள் அடைகிறார். அந்த இடத்துல பார்த்தா கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. வஜத கௌமன், ஒரு சமூகம், அவங்க பேசுறது விளங்குதில்லை, என்ன பேசுறாங்க. ஜின்களை பத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜின்களை பத்தி சில பொம்பளைகளுக்கு ஜின்களை பத்தி பேசினா தூங்கவும் மாட்டார். இந்த ஜின்களும் இப்படித்தான், ஜின்கள் பேசுறது விளங்காது, பச்சை பச்சை பச்சைன்னு சும்மா ஜாதி. ஜின்கள் இந்த சபைகள்லையும் இருப்பாங்க. ஜின்கள் நல்ல மார்க்கத்தை படிக்கிற சபைகள், எப்படி முஸ்லிம் காஃபிர் இருக்கிறோமோ முஸ்லிம் ஜின் காஃபிர் ஜின் இருக்குது. சகோதரர்களே, துல்கர்னைன் அந்த கணவாய் அடைந்ததோடு ஒரு சமூகம் இருக்கிறாங்க, பேசுறாங்க, விளங்குதில்லை. அப்ப அந்த இடத்துல இருந்த ஊர் மக்கள் எல்லாம் சொன்னாங்க, காலு யா தல் கர்னைன், துல்கர்னைனே, இன்ன யஜூஜ வ மஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்த், இந்த யஜூஜ் மஜூஜ் பூமியில குழப்பம் செய்றாங்க. துல்கர்னைன், இவங்கள கட்டி வைக்கலுமா உங்களுக்கு கேட்கிறார். இவங்கள ஃபஹல் நஜஅல் லக ஹர்ஜன் அலா அன் தஜஅல பைனனா வ பைனஹும் சத்தா, இவங்க எங்களோட தொடர்பு இல்லாம ஏதாவது ஒரு தடையொண்டு வைக்கலுமா. பாருங்க, அந்த நேரம் இது குர்ஆன் சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் மேப். சொன்னாங்க துல்கர்னைன், قال ما مكنني فيه ربي خير, சரி நான் செஞ்சு தார், என்ன செய்யுங்க, فاعينوني بقوة اجعل بينكم وبينهم ردما, ஒரு திரையொண்ட தடையொண்ட போட்டு தார், ரெண்டு கணவாய்க்கு இடையில, ரெண்டு மலைகளுக்கு இடையில. எப்படி கணவாய் போட்டாங்கண்டா, ஆதூனி சுபரல் ஹதீத், சொன்னாங்க இரும்பு கம்பிகளை கொண்டு வாங்க, பெரிய பெரிய இரும்பு கட்டை இதெல்லாம் கொண்டு வாங்க. ஹத்தா இதா சாவா பைன ஸதஃபைன், ரெண்டு கணவாய்க்கு மத்தியில அவங்கள தடை செஞ்சு அப்படியே போட்டாங்க இரும்ப போட்டு, காலன் ஃபுஹு ஹத்தா இதா ஜஅலஹு நாரா, ஊத சொன்னாங்க நெருப்பு. அப்ப இரும்பு என்ன செஞ்சது, நெருப்ப ஊதினதோட இரும்பு என்ன செய்யும், உருவும். இரும்பு வளைய ஆரம்பிச்சதோடு சொன்னாங்க, உடனே அதுல வளைச்சி ஈயத்தை ஊத்தினாங்க, அப்படியே பாரி ஒரு தடையாக தடை செய்து யஜூஜ் மஜூஜ் அப்படியே கட்டி வச்சிட்டாங்க. யார் கட்டி வச்சாங்க, துல்கர்னைன் என்ற இந்த அரசர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எப்படி கட்டினார் என்றால், ஃபமஸ்தாஉ அய்யظஹரூஹு வமஸ்ததாஉ லஹு நக்பா, வெளியே வரவும் மேலாத அந்த யஜூஜ் மஜூஜுக்கு அந்த இரும்பு அந்த பெரிய பாலத்தில் ஓட்டையும் போட இயலாது, நக்பா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யஜூஜ் மஜூஜ் உலகத்தில் எங்க இருக்கிறார்? இது குர்ஆன் சொன்னது. 7 மண்டா உலகத்துக்கு சவால் விட்டு பாருங்க, யஜூஜ் மஜூஜ பிடிச்சு தரும்படி 7 மண்டா. சேட்டலைட் இருக்குது, உலகமெல்லாம் சேட்டலைட் சுத்துது, நாங்க பேசுறது கூட சேட்டலைட்ல படுது. 7 மண்டா. அல்லாஹ் இதைத்தான் சொல்றான் குர்ஆன்ல. சகோதரர்களே, அறிவுள்ளவர்களே, எழுத்தாளர்களே, இதை எழுதணும் இன்றைக்கு சமூகத்துக்கு. பௌத்த சகோதரர்கள் இருக்கிறாங்க, அறிவாளிகள், ஒரு வார்த்தை பேசினா இஸ்லாத்தை தழுவிடுவாங்க. அல்லாஹ் சவால் விடுறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் எங்க இருக்கிறாங்க இவங்க? இடம் தெரியாது யாருக்கு. 5வது அடையாளம் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம்.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் பொழுது அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்லுவான், ஈசா யஜூஜ் மஜூஜ நான் அனுப்ப போறேன், முஸ்லீம்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு தூர் சைனா மலைக்கு போங்க என்று அல்லாஹ் வஹி அறிவிப்பார். சகோதரர்களே, நீங்க அதிகமான கியாமத்துடைய ஹதீஸ பார்த்தா ஷாம் தேசம் பலஸ்தீன நோக்கித்தான் இருக்கு. எதையும் பார்க்க கடைசி காலத்துல கடைசி காலமாகும் பொழுது மஹ்ஷருடைய பூமி பலஸ்தீனுடைய பூமி தான், முஸ்லீம்களுடைய பூமி அந்த பூமி தான் கடைசி காலம். நீங்க அதிகமான ஹதீஸ்கள் எடுத்து பார்த்தா அதிகமான ஹதீஸ்கள்ல தஜ்ஜால், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இந்த யஜூஜ் மஜூஜ், தூர் சீனா மலை எல்லாம் அங்கதான் இருக்குது சிரியால. இப்ப அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்லுவான், ஈசா முஸ்லீம்களை கூட்டிக் கொண்டு தூர் சைனா மலைக்கு எடுத்துட்டு போங்க. என்ன செய்வாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் முஸ்லீம்களை எல்லாம் அழைத்து கொண்டு தூர் சீனா மலையை நோக்கி போயிடுவாங்க. அல்லாஹ் சிலவங்க சொல்லுவாங்க, இந்த ஒவ்வொரு நாளும் இந்த யஜூஜ் மஜூஜ் அவர்களுக்கு போடப்பட்ட அந்த இரும்பு தடைய நக்குறாங்க. மாலை நேரமானதோட நாளைக்கு வருவோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் காலையில வந்ததோட அது பூர்த்தியா இருக்கு, திரும்ப தொடங்குவாங்க. ஆனா ஒரு நாள் வருமாம், அந்த நாள்ல சொல்லுவாங்களாம், நக்கி முடிஞ்சு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வருவோம். இன்ஷா அல்லாஹுடைய பவரை பாருங்க, இன்ஷா அல்லாஹுடைய பவரை. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வருவோம் அப்படின்ட்டு வருவாங்களாம். அண்டைக்கு ஓட்ட அண்டைக்கு தான் விழுகிறது அந்த இரும்புல, அண்டைக்கு தான் வெளியே வருவாங்க. அந்த காலத்தில் அடைச்சி வைக்கப்பட்டிருந்தா அன்றைக்கு எத்தனை கோடி மக்கள் இருப்பாங்க நினைக்கீங்க உள்ளுக்கு? அவ்வளோ பேரும் அதற்குள்ளதான். யஜூஜ் மஜூஜ் எப்ப அல்லாஹ் திறந்துடுவானோ, குர்ஆன்ல சொல்ற அல்லாஹ், மின் குல்லி ஹதபி யன்சிலூன், முழு இடத்திலேயும் இறங்குவாங்க யஜூஜ் மஜூஜ். முழு இடத்திலேயும் கணவாய், ஊரு, பட்டணம். மேல வந்துச்சே இந்த பஹர் தப்ரியா, தப்ரியா என்ற சமுத்திரத்தை எல்லாரும் சேர்ந்து குடிச்சு முடிச்சிருவான். அவ்வளோ பேரும் வந்து கடல் தண்ணிய குடிச்சு முடிச்சிருவான், பஹரியா என்ற சமுத்திர தண்ணி. அவ்வளோ பெரிய படதான் யஜூஜ் மஜூஜ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, யஜூஜ் மஜூஜ் பூமியில உள்ள எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருவான். கடைசியா முடிவெடுப்பானாம், உலகத்தில் ஒன்றும் இல்லை, வானத்தில் இருக்கிறாரே அல்லாஹ் அவரை கொலை செய்வோம், வானத்தில் இருக்கிற அல்லாஹ்வை கொலை செய்வோம். என்ன செய்வாங்க? வாங்க அப்படின்னு சொல்லி வானத்தை நோக்கி அம்பை வாங்கலாம், வானத்தை நோக்கி அம்பை வாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பயும் அல்லாஹ்ட ஹிக்மத் ஒன்று இருக்குது, உடனே ஒன்றையும் காட்டுறது இல்லை. அல்லாஹ்வும் என்ன செய்வானா, கொஞ்சம் ரத்தத்தை அனுப்புவானா மேலிருந்து, வானத்திலிருந்து கீழே ரத்தம். உங்களுக்கு ஒரு சந்தோஷம், நீங்க அல்லாஹ்வையும் என்ன செஞ்சிட்டீங்க, அல்லாஹ் ரத்தத்தை அனுப்புவான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் முஸ்லீம்களை வச்சு கொண்டு அந்த தூர் சைனா மலையில் இருந்து கொண்டிருப்பாங்க. அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யஜூஜ் மஜூஜ அழிப்பான். ஒரு நோய் ஒன்று வரும் யஜூஜ் மஜூஜுக்கு, முழு யஜூஜ் மஜூஜும் மரணிக்க ஆரம்பிப்பார்கள். சகோதரர்களே, மரணித்து முழு உலகமும் நார ஆரம்பிக்கும். யஜூஜ் மஜூஜால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலை ஒன்றை பொழிய வைப்பான். அந்த மலை முழு வீடுகள், கட்டிடம் அனைத்துக்குள்ளும் அந்த மலை தண்ணீர் பொழியும். அல்லாஹ் பூமியை சுத்தமாக்குவான். அதற்கு பிறகு அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி அறிவிப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே முஸ்லீம்களோடு
இறங்கி பூமிக்குள் செல்லுங்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலையிலிருந்து உடனே இறங்கி பூமியை நோக்கி வருவார்கள். அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழுவார்கள். சகோதரர்களே, அதற்கு பிறகுதான் ஒரு ஹதீஸிலே வருகிறது, சிலர்கள் பலகீனமான ஹதீஸ் என்று சொல்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் மதீனா முனவ்வராவுக்கு செல்வார்கள். மதீனா முனவ்வராவில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் 40 ஆண்டுகள் வாழ்ந்ததற்கு பிறகு வஃபாத் ஆகுவார்கள். முஸ்லிம்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜனாசாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு சகோதரர்களே அடுத்த அடையாளம் என்ன நடக்கும்? எத்தனாவது அடையாளம்? 6வது அடையாளம். சகோதரர்களே, மூன்று பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும். 6, 7, 8 இந்த 3 அடையாளம், 6, 7, 8 பாரிய 3 பூமி அதிர்ச்சியில் உலகத்தில் நடக்கும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஸ்ஃபும் பில் மஷ்ரிக் வ ஹஸ்ஃபும் பில் மக்ரிப். பூமி அப்படியே உள்ளுக்கு போகும். கியாமத்துடைய பாரிய அடையாளங்களில் இந்த 3 அடையாளம். ஹஸ்ஃபும் பில் மஷ்ரிக், ஒரு பூமி உள்ளுக்கு கிழக்கில் உள்ளுக்கு போகும். வஹஸ்ஃபும் பில் மக்ரிப், மேற்கில் பூமி உள்ளே போகும். மூன்றாவது வஹஸ்ஃபும் பி ஜஸீரத்தில் அரப், அரேபிய தீபகற்பத்தில் பூமி அப்படியே உள்ளுக்கு நுழையும். கியாமத்துடைய 3 அடையாளம் இது, பாரிய 3 அடையாளம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு ஏற்படலாம் அல்லது முந்தியும் ஏற்படலாம். ஆனால் கியாமத்துடைய பெரிய அடையாளங்களில் இந்த 3, ஒன்று கிழக்கில், இரண்டாவது மேற்கில், மூன்றாவது அரேபிய தீபகற்பத்தில் பூமி அப்படியே உள்ளுக்கு செல்லும். சகோதரர்களே, அடுத்த அடையாளம் 9வது அடையாளம், ஒரு புகை மண்டலம் வெளியாகும். பாரிய அடையாளம். முழு உலகத்திலும் இந்த புகை மண்டலம். அல்லாஹ் குர்ஆனில் இதை சொல்கிறான், ஃபர்தகிப் யௌம தஅதி ஸமாஉ பிதுகானின் முபீன் யக்ஷன் நாஸ ஹாதா அஸாபுன் அலீம் ரப்பனா க்ஷிஃப் அன்னல் அஸாப் இன்னா முஃமினூன். முழு உலகத்திலும் ஒரு புகை மண்டலம். முழு உலகமும் துகான். குர்ஆன்ல சூரத்து துகான் என்ற சூறாவே இருக்கு. முழு உலகமும் புகை மண்டலமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துடைய பாரிய அடையாளம் 9வது அடையாளம் தான் சகோதரர்களே அந்த புகை மண்டலம். சகோதரர்களே, கடைசி அடையாளம், கியாமத்துடைய கடைசி அடையாளம், ஒரு நெருப்பொன்று வெளியாகும். 10வது அடையாளம், அந்த நெருப்பு சகோதரர்களே முஸ்லிம்களை எல்லாம் துரத்த ஆரம்பிக்கும். சம்மாந்துறை, ஸ்ரீலங்கா, இந்தியா, முழு உலகத்தில் இருக்கும் முஸ்லிம்களையும் துரத்தும். பலஸ்தீனை நோக்கி துரத்த ஆரம்பிக்கும். முழு முஸ்லிம்களும் பலஸ்தீனை நோக்கி ஓட ஆரம்பிப்பார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நெருப்பை பற்றி சொன்னார்கள். எப்படியான நெருப்பு என்றால், முஸ்லிம்கள் தூங்க வேண்டும் என்றால் அந்த நெருப்பும் அமைதியாக இருக்கும். தூங்கி சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு திரும்ப நெருப்பு திரத்தும், திரும்ப ஓடுவார்கள். கடைசியாக முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு இடத்தை சேரும் வரைக்கும் அந்த நெருப்பு துரத்தும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அதுதான் கியாமத்துடைய கடைசி அடையாளம், 10வது அடையாளம். சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபனாருன் தஹ்ஷுருன் நாஸ மினல் மஷ்ரிக் இலல் மக்ரிப், கிழக்கிலிருந்து மேற்கு வரை இந்த நெருப்பு மக்களை துரத்தும் என்றார்கள். இதுதான் கடைசி அடையாளமாக உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த அடையாளத்தோடு கியாமத்துடைய 10 அடையாளம் கொஞ்ச நேரம் போகும் பொழுதே தாபத்துல் அர்த் என்ற மிருகம் வெளியாகிவிடும். 3வது அடையாளம் தஜ்ஜால், 4வது அடையாளம் ஈசா அலைஹிஸ்ஸலாம், 5வது அடையாளம் யஜூஜ் மஜூஜ்,
ஆறாவதும் ஏழாவதும் எட்டாவது அடையாளம் 3 சுழி வாங்குதல். ஒன்று கிழக்கில், அடுத்தது மேற்கில், அடுத்தது அரேபிய தீபகற்பத்தில். 9வது அடையாளம் துகான், புகை மண்டலம். 10வது அடையாளம் ஒரு நெருப்பு வெளியாகும், அந்த நெருப்பு மக்களை துரத்தும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படியெல்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்ததுதான் இது சகோதரர்களே. இவைகளை படித்து நாம் என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே? நமது வாழ்க்கையை மாற்ற வேண்டும். நாம் இஸ்லாத்தில் உறுதியாக வேண்டும். நமது முஸ்லிம் ஊர்கள் சகோதரர்களே, இஸ்லாமிய ஊர்கள், முஸ்லிம் ஆண்கள், முஸ்லிம் பெண்கள், முஸ்லிம் பிள்ளைகள், இஸ்லாமிய உணர்வு நமக்கு மத்தியில் உருவாக வேண்டும். அதற்காக வேண்டிதான் சகோதரர்களே இந்த ஜுமா பள்ளிவாசலில் நேற்றும் இன்றும் கியாமத்துடைய முழு அடையாளங்களையும் பல கஷ்டத்துக்கு மத்தியில், பல சிரமங்களுக்கு மத்தியில் நீங்களும் வந்தீர்கள், நாங்களும் பேசினோம். சகோதரர்களே, நமது வாழ்க்கையில் இஸ்லாத்தின் மீது ஒரு அன்பை உருவாக்க வேண்டும், இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை உள்ளத்தில் எடுக்க வேண்டும். சகோதரர்களே, உண்மையான முஸ்லிம்களாக நாம் மாற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், நல்லரல்லாஹு இம்ரஅன், யா அல்லாஹ் ஒரு மனிதனுடைய முகத்தை அழகாக்குவாயாக. யார் மனிதன் தெரியுமா? சமிஅ மகாலதி, எனது ஹதீஸ்களை கேட்டு அதனை மனனம் செய்து மக்களுக்கு எத்தி வைத்தானே, அவனுடைய முகத்தை அழகாக்குவாயாக. சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் இன்னும் துஆ செய்தார்கள், தூபா லில் குரபா, கரீபுகளுக்கு தூபா சுபசோபனம் உண்டாகட்டும். கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யார் கரீபுகள்? சொன்னார்கள், அல்லதீன யுஸ்லிஹூன் மா அஃஸதன் நாஸ், இஸ்லாத்தை சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நமது அமல்களை சரியாக்க வேண்டும், நமது ஈமானை சரியாக்க வேண்டும். சகோதரர்களே, நமது பலகீனம்தான் இந்த நாட்டில் இந்தளவு பாரிய பிரச்சனைக்கு காரணம். சகோதரர்களே, நமது அமல்கள் குறைந்து விட்டது, நமது அமல்களில் பலகீனம், நமது இஸ்லாத்தில் பலகீனம். அல்லாஹ் நமக்கு சோதனையை தந்திருக்கிறான் இந்த நாட்டிலே. சகோதரர்களே, நமது அமல்களை சரியாக்க வேண்டும், நமது ஈமானை சரியாக்க வேண்டும், ஈமான் உள்ளவர்களாக நம்மை மாற்ற வேண்டும். சகோதரர்களே, நமது மனைவி, நமது பிள்ளைகள், நமது பெண்கள் கொஞ்சமாவது அம்பாறை மாவட்டத்தை பத்தி கவலைப்படாவிட்டாலும் சம்மாந்துறையை பத்தி கவலைப்படுற மக்கள் உருவாகணும் இந்த ஊர்ல. சகோதரர்களே, யாரும் நினைக்காதீர்கள், நேத்து செய்த பயானை சிலர்கள் குத்தி பேசினார். யாரையும் குத்தி பேசுவது எங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. கியாமத்துடைய அடையாளத்தை சொன்னோம். சிலர்கள் ஒரு ஊரை மட்டம் தட்டி பேசியதாக டெலிபோன் பண்ணார்கள். மட்டம் தட்டி பேசுவதால் ஒரு லாபமும் கிடையாது. நமது இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் ஊரை பற்றி கவலைப்படுபவர்கள் உருவாக வேண்டும். சகோதரர்களே, சம்மாந்தரையுடைய வளர்ச்சி பாதை போடுவதோ லைட் போடுவதோ அல்ல. சம்மாந்துறையுடைய வளர்ச்சி இந்த ஊரில் மார்க்கமுள்ள மக்கள் உருவாக வேண்டும். சகோதரர்களே, மார்க்கமுள்ள வாலிபர்கள் உருவாக வேண்டும். காலத்துக்கு காலம் மார்க்கம் பின்னோக்கி செல்லக்கூடாது, முன்னோக்கி செல்ல வேண்டும். சகோதரர்களே, இவ்வளோ முஸ்லீம்கள் இருக்கிறோம், இவ்வளோ உலமாக்கள் இருக்கிறோம். சகோதரர்களே, நாம் தான் இந்த காலத்தில் பொறுப்பு. ஒரு நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்க்க இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்டதோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க மாட்டார்கள், எத்தனை ஏக்கர் வெள்ளாம செஞ்சீங்க, எப்படி ஊடு கட்டினீங்க? இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை கண்டதோடு கேட்கிற கேள்வி, நான் விட்டு வந்த மார்க்கத்தை எப்படி நீங்க பாதுகாத்தீர்கள்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்தில் கொஞ்சம் பேர் சேர்ந்திருக்கிறோம், ஆசை வந்தது, நல்லதை கேட்கணும். சகோதரர்களே, அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும் எங்களுக்கு எல்லோருக்கும். நல்லதை கேட்டிருக்கிறோம், 2 நாளா கேட்டிருக்கிறோம். எவ்வளோ பேர் ஊர்ல இருக்கிறாங்க சகோதரர்களே, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஊர்ல. எங்கட பொறுப்பு சகோதரர்களே. எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, பாவத்தில் இருக்கும் பெண்கள், எங்கட பொறுப்பு சகோதரர்களே. நாங்க மௌத்தாகுவதற்கு முன்னால் இந்த ஊரில்
மார்க்கத்துடைய எழுச்சியை தான் பார்க்கணுமே தவிர இயக்கங்களின் எழுச்சி அல்ல. சகோதரர்களே, மார்க்கத்தின் எழுச்சியை பார்க்க வேண்டும். மார்க்கம் வளர்ந்து ஒரு சந்தோஷமான ஊராக, இந்த ஊருக்கும் பெண்களிடம் ஹிஜாபுடைய வாழ்க்கை, இந்த ஊருக்கும் வாலிபர்களிடம் தாடி வைத்து அழகான வாலிபர்கள் இஸ்லாத்தை படிக்கணுமெண்டா சம்மாந்துறைக்கு போய் படிங்கன்னு சொல்ற அளவுக்கு மாறும். ஒரு காலத்துல சொல்லப்பட்டது தஹஜ்ஜத்துடைய பாங்க கேட்கணுமெண்டா சம்மாந்துறையில போய் கேளுங்கன்னு சொன்னாங்க. சகோதரர்களே, முழு உலகத்துக்கும் இந்த ஊர் முன்மாதிரியாக மாற வேண்டும். சகோதரர்களே, நான் மாத்திரம் இந்த இடத்தில் கத்தி நடக்காது. எல்லோரும் இதற்காக முயற்சி செய்ய வேண்டும். எல்லோரும், வாலிபர்கள், பெண்கள், வயோதிபர்கள். இஸ்லாத்துடைய கவலை வரணும் சகோதரர்களே, இஸ்லாத்துடைய கவலை வர வேண்டும். நமக்கு நமது பக்கத்து வீடு, நமது வீடு ஆக முக்கிய. நமது வீடு, நாம் முஸ்லிமான குடும்பம், நமது வீட்டுக்குள் இஸ்லாத்தை உயிர்ப்பிக்க வேண்டும். நமது பக்கத்து வீட்டில், நமது ஊரில் சகோதரர்களே அல்லாஹ்விடம் துஆ செய்து அழ வேண்டும். யா அல்லாஹ், சம்மாந்துறையில் இஸ்லாத்தை உயிர்ப்பி என்று அழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு 100 பேர் உருவானால் சகோதரர்களே, இந்த ஊருக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை இறக்குவார். இந்த ஊரில் பெரும் பாவம் நடக்காது. இந்த ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லை. இந்த ஊருக்கு கோர்ட் தேவையில்லை. இந்த ஊரில் சாலிஹான மக்கள் வாழுவார்கள், நல்ல மக்கள் வாழுவார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, திரும்ப திரும்ப சொல்கிறேன், பொறுப்பு வாய்ந்தவர்கள் இருக்கிறீர்கள், ஸ்கூல் பிரின்சிபல் மார் இருக்கிறீர்கள், கொஞ்சம் கவலை எடுங்கள், கொஞ்சம் கவலை எடுங்கள். தலைவர்கள் இருக்கிறீர்கள், ஒவ்வொரு பள்ளிவாசலின் தலைவர்கள், உங்களுடைய பொறுப்பு இது, உங்களுடைய பொறுப்பு இது சகோதரர்களே. இன்று உங்களுக்கு தெரியும், பொதுபல சேனா ஒவ்வொரு ஊராக சென்று அவர்களுடைய மதத்தை வளர்க்கிறார்கள், குத்தமில்லை, அவர்கள் நியாயம். சகோதரர்களே, இது போன்று நமது ஊருக்குள் இஸ்லாத்தை வளர்க்கக்கூடிய கவலையுள்ளவர்கள் உருவாக வேண்டும். இஸ்லாத்தை பேசக்கூடியவர்கள், இஸ்லாத்தை எத்தி வைக்கக்கூடியவர்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நமது செயல்களை மாற்றுவோம். ஆக முக்கியம் சகோதரர்களே, ஆண் பெண்கள் கலக்கிற இடங்கள்ல மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆண் பெண்கள் கலக்கிற இடங்கள் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய அதாப் வரக்கூடிய இடங்கள். மார்க்கம் அழியுதா, கவலை வரோடும் மார்க்கம் அழியுதா. சம்மாந்துறையில் எத்தனையோ நிகழ்வுகள் நடக்குது ஒவ்வொரு நாளும். யார்கிட்ட போய் சொல்றது? நாங்க தானே பொறுப்புதாரிகள். யார்கிட்ட போய் சொல்றது சகோதரர்களே? கபருஸ்தான்ல போய் குடிக்கிறண்டா, கபருஸ்தான்ல மையத்தை பார்த்தாவது பயம் வாரது இல்லையா? எனவே சகோதரர்களே, பாரியோர் தேவை இருக்கிறது இந்த ஊரில், பாரியோர் தேவை இருக்கிறது. இஸ்லாத்துடைய ஒரு எழுச்சியை, இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. எனவே சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத காலம், நபி அவர்கள் மௌத்தாகி 1400 ஆண்டுகள் கடந்து விட்டது. சகோதரர்களே, இனி வரக்கூடிய காலத்துக்கு இஸ்லாத்தை எடுத்து செல்லும் பொறுப்பை அல்லாஹ் நம்மிடம் தந்திருக்கிறான். கியாமத்துடைய நாளையில் ஹவுதுல் கௌதரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரத்தால் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இஸ்லாத்தை நாம் ஒவ்வொருவரும் பாதுகாப்பதற்கு, வளர்ப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் முன் வர வேண்டும். சகோதரர்களே, நாம் எல்லாரும் முன் வருவோமா? இன்ஷா அல்லாஹ். நாங்கள் எல்லாம் தயார்னு சொல்லி காட்டுங்க இன்ஷா அல்லாஹ். கைய அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் இதுதான், வேற எந்த நோக்கமும் கிடையாது. இந்த நிகழ்ச்சியை நிந்தவூரில் செய்தோம், அட்டாளைச்சேனையில் செய்தோம், கடைசியாக அட்டாளைச்சேனையில். சகோதரர்களே, சம்மாந்துறையில் இதை விளங்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. இதற்கு உதவியாக இருந்த இந்த பள்ளிவாசல் நிர்வாகிகள், அதிலும் ஆக முக்கியமாக ஒவ்வொரு நாளும் இந்த ரஷீத் சார்,
எப்ப செய்யறது இந்த மாதத்துடைய உம்ராவையும் நித்தாட்டி விட்டு இதை செய்யணும் என்கிறதுக்காக இந்த லீவு நாளை நாங்க தேர்ந்தெடுத்தோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நீங்க ஒவ்வொருவரும் வீட்டுக்கு செல்லும் பொழுது இந்த கவலையோட போக வேண்டும். எப்படி இஸ்லாத்தை உயிர்ப்பிக்கிறது? வேற எந்த கவலையும் வேண்டாம் சகோதரர்களே. எங்கட வாலிபர்களுக்கு எப்படி இஸ்லாத்தை கொடுக்கிறது? எங்கட பெண்களுக்கு எப்படி இஸ்லாத்தை கொடுக்கிறது? நாம் மௌத்தாகும் பொழுது இந்த ஊரில் இஸ்லாம் வளர்ந்த நிலைமையில் நாங்க மௌத்தாகணும் சகோதரர்களே. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான கவலை உள்ளவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ். اللهم صل على محمد وبارك على محمد. اللهم صل على محمد عدد من صلى عليه وصل على محمد عدد من لم يصل عليه وصل على محمد كما أمرت بالصلاة عليه وصل على محمد كما تحب أن يصلى عليه وصل على محمد كما ينبغي أن يصلى عليه. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. يا الله எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உண்மையான முஸ்லிம்களாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. 2 நாளும் நாங்கள் பேசிய இந்த ஹதீஸுடைய மஜ்லிஸை கபூல் செய்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. நமது மீசானில் நிறைய நன்மைகளை தருவாயாக. யா அல்லாஹ் இந்த பள்ளிவாசலை கபூல் செய்வாயாக, இந்த ஊரை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் நமது ஊரை முழு உலகத்துக்கு முன்மாதிரியான ஊராக மாற்றுவாயாக. இந்த ஊரில் முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஊர் யா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. இஸ்லாத்துடைய தியாகத்தை தருவாயாக, இஸ்லாத்துடைய தாகத்தை தருவாயாக. நம்மில் படித்தவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், நம்மில் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், நம்மில் தலைவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், நம்மில் எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், நம்மில் உலமாக்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அனைவர்களுக்கும் இஸ்லாத்துடைய கவலையை கொடுப்பாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி 1400 ஆண்டுகளை கடந்து வாழ்கிறோம் யா அல்லாஹ். இந்த காலத்தில் நம்முடைய பொறுப்பு தான் யா அல்லாஹ் இந்த முழு ஊருக்கும் இஸ்லாத்தை எத்தி வைக்கும் பொறுப்பு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எத்தனையோ பேர் தொழுகை இல்லாமல் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். இந்த ஊரில் எத்தனையோ பள்ளிவாசல்கள் இருக்கிறது யா அல்லாஹ், எத்தனையோ மதரசாக்கள் இருக்கிறது யா அல்லாஹ், எத்தனையோ பெரும் உலமாக்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். ஆனால் எத்தனையோ தொழுகை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு நேர்வழியை நசீபாக்குவாயாக, ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரில் எத்தனையோ வட்டி வியாபார இடங்கள் இருக்கிறது யா அல்லாஹ், அவைகளை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக. உனது கட்டளைகள் மீது விருப்பத்தை தருவாயாக, இஸ்லாமிய உணர்வை தருவாயாக. யா அல்லாஹ் சிறு வயதிலே ஹத்ரா செய்தவர்கள் யா அல்லாஹ், இஸ்லாத்துக்காக உடம்பில் இருந்து ஒரு துண்டை கூட வெட்டி வீசியவர்கள் யா அல்லாஹ், இன்று சிறிய சிறிய விடயங்களை பின்பற்றுவதற்கு பயப்படுகிறோம் யா அல்லாஹ். இஸ்லாத்தை பின்பற்றி வாழ தௌஃபீக் செய்வாயாக. இந்த ஊரை கபூல் செய்வாயாக, இந்த தப்லீகுல் இஸ்லாத்தை கபூல் செய்வாயாக. இந்த ஊரில் இருக்கும் மதரசாக்களை கபூல் செய்வாயாக, இந்த ஊரில் இருக்கும் உலமாக்களை கபூல் செய்வாயாக. இந்த ஊரில் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு இஸ்லாத்துடைய கவலையை கொடுப்பாயாக. இந்த ஊரில் இருக்கும் வைத்தியர்களுக்கு இஸ்லாத்துடைய உணர்வை கொடுப்பாயாக. இந்த ஊரில் இருக்கும் ஒவ்வொரு அதிபருக்கும் ஒவ்வொரு மாஸ்டருக்கும் இஸ்லாத்துடைய உணர்வை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இஸ்லாம் ஓங்கி வளர தௌஃபீக் செய்வாயாக. ஒவ்வொரு பள்ளி வாசல்களும் தொழுகையால் நிறைந்து காணப்பட தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாம் படிக்க வேண்டிய எவ்வளோ விடயங்கள் இருக்கிறது யா அல்லாஹ், குர்ஆனுடைய ஹதீஸுடைய விடயங்களை கற்று தருவாயாக. நமது தொழுகையை சீராக்குவாயாக, ஈமானை சீராக்குவாயாக. நாம் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களுக்கு தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ்.
ஒவ்வொரு நாளும் தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த ஊரில் இருக்கும் ஒவ்வொரு முஸ்லிமான பெண்ணுக்கும் பூர்த்தியான ஹிஜாபுடைய பாக்கியத்தை கொடுப்பாயாக. ஒவ்வொரு பாடசாலை மாணவிகளும் பூர்த்தியான ஹிஜாபோடு பாடசாலை செல்லும் பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், இஸ்லாம் அழிவதை பார்த்து உள்ளத்தில் கவலை வர தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், இஸ்லாம் அழிவதை பார்த்து உள்ளத்தில் கவலை வர தௌஃபீக் செய்வாயாக. இந்த ஊரில் இருக்கும் இசைகளை இல்லாமலாக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த ஊரை பரிசுத்தமான ஊராக மாற்றுவாயாக. ஏனைய முஸ்லிம்களின் ஊர்களை இதே போன்று மாற்றுவாயாக. யா அல்லாஹ், நாம் வாழக்கூடிய காலம் யா அல்லாஹ் குர்ஆனையும் ஹதீஸையும் படித்திருக்கிறோம். யா அல்லாஹ், குர்ஆனையும் ஹதீஸையும் இந்த ஊரிலே நிலைநாட்ட தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னால் இஸ்லாத்துடைய எழுச்சியை கண்களால் பார்க்க தௌஃபீக் செய்வாயாக. நமது கண்களை குளிர வைப்பாயாக. ஜினாவையும் பாவத்தையும் காதுகளால் கேள்விப்படாமல் இருக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், பாவங்கள் நமது காதுகளுக்கு கேள்விப்படாமல் இருக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், நம்முடைய முடிவை சீராக்குவாயாக. கியாமத்தை எதிர்பார்த்திருக்கிறோம் யா அல்லாஹ், கியாமத்தை எதிர்பார்த்திருக்கிறோம் யா அல்லாஹ், நமது முடிவை சீராக்குவாயாக. கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், கடைசி காலத்தை உயர்ந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நகரத்திலே மதீனா முனவ்வராவிலே ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், கடைசி முடிவை அழகாக்குவாயாக. எத்தனையோ பேருடைய கடைசி நேரத்தில் ஷைத்தான் தாய் தந்தையின் ரூபத்தில் வந்து காஃபிராக மரணிக்கிறார்கள். யா அல்லாஹ், நம் அனைவர்களை பாதுகாப்பாயாக. சக்கராத்தில் நமது ஈமானை உறுதியாக்குவாயாக. உயிர் பிரியும் தருணத்தில் யா அல்லாஹ், ஈமானுடையவர்களாக உன்னை வந்து சந்திக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், சக்கராத் மோசம் அடைந்தால் அந்த மனிதனுடைய நிலைமை மோசமாகிவிடும். யா அல்லாஹ், எத்தனையோ முஸ்லீம்கள் யா அல்லாஹ் குடித்த நிலைமையில் மரணித்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், தொழுகை இல்லாமல் எத்தனையோ பேருடன் வந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், கபறுகளில் இப்பொழுது நெருப்புகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், எத்தனையோ முஸ்லிம் ஊர்களில் மௌத்தாகியவர்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கு யா அல்லாஹ்வுடைய கபறுகளை பிரகாசமாக்குவாயாக. யா அல்லாஹ், நாமும் அந்த கபருக்கு வர இருக்கிறோம். யா அல்லாஹ், எந்த தயாரிப்பும் கிடையாது. யா அல்லாஹ், கையில் எந்த கட்டிச்சாதனமும் கிடையாது. யா அல்லாஹ், கபருக்கு வர இருக்கிறோம். யா அல்லாஹ், எந்த அமலும் கிடையாது. யா அல்லாஹ், அமல்கள் செய்யும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. அமல்கள் செய்யும் ஆசையை தருவாயாக. பணத்தை சேர்ப்பதை போன்று அமல்களை செய்து செய்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. நல்ல நண்பர்களை உருவாக்கி தருவாயாக. நல்ல சூழல்களை உருவாக்கி தருவாயாக. கெட்ட நண்பர்களை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக. கெட்ட சூழலை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், கபருடைய வாழ்க்கை நீண்ட வாழ்க்கை. யா அல்லாஹ், சஹாபாக்கள் அழுதிருக்கிறார்கள். யா அல்லாஹ், நல்லோர்கள் அதை நினைத்து அழுதிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த நினைப்பில்லாமல் வாழுகிறோம். யா அல்லாஹ், நமது கபரை பிரகாசமாக்குவாயாக. நமது தாய் தந்தையர்களில் குடும்பத்தில் யாரெல்லாம் கபருடைய வாழ்க்கையில் வாழ்கிறார்களோ அவர்களுடைய கபர்களை சொர்க்கத்தின் பூங்காவாக மாற்றுவாயாக. யாரெல்லாம் உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு உயர்ந்த சுகத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், மஹ்ஷரை சீராக்குவாயாக. யா அல்லாஹ், நரகத்தை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், சொர்க்கத்தை கேட்பதற்கு தகுதியற்றவர்கள் யா அல்லாஹ் சொர்க்கவாசிகளாக நம்மை ஆக்குவாயாக. உலகத்துடைய நெருப்பை கூட தாங்க முடியாதவர்கள் யா அல்லாஹ் நரகத்தை நம்மால் தாங்க முடியாது. யா அல்லாஹ், இந்த ஊரில் இருக்கும் அனைத்து முஸ்லிம்களையும் நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக. அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நம் அனைவர்களையும் கபூல் செய்வாயாக. நமது நிகழ்ச்சியை ஏற்றுக்கொள்வாயாக. இஹ்லாஸோடு இவைகளை செய்ய தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.
سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.